நாம் யாவரும் எழும்பி நின்று தேவனுடைய வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும். லூக்கா 1:13 முதல் 17 வரை நாம் இந்த வேளையிலே செய்திக்காக நாம் இந்த வசனங்களை நாம் வாசிப்போம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவை பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். இந்த வேத வசனத்தின் ஆதாரத்திலே உங்களோடு பேசும்படி இந்த காலை நேரத்தில் தேவன் என் இருதயத்தில் தந்த காரியம் எலியாவின் ஊழியமும் கர்த்தருக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ஜனமும். The ministry of Elijah and the people who are prepared for the Lord. நாம் வாசித்த இந்த தமிழ் வசனத்தில் உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படி என்று மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை ஆங்கில வேதாகமத்தில் படிக்கும்போது தான் சரியான ஒரு தெளிவான அர்த்தம் கிடைக்கிறது. டு மேக் ரெடி எ பீப்புள் ப்ரிப்பேர்டு ஃபார் த லார்ட். தேவனுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ஜனத்திற்கு. உத்தமமான ஜனம் என்பது தேவனுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ஜனம் என்பது தான் சரியான மொழியாக்கம். அந்த ஜனம்தான் உத்தமமான ஜனமாய் இருப்பார்கள். அவர்களை ஆயத்தப்படுத்துவது தேவனுடைய நோக்கம். அந்த காரியம் என்னது என்பதை பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையிலே நமக்கு தெளிவுபடுத்தி தருவாராக. தலைகளை வணங்கி ஜெபம் பண்ணுவோம். அதுவே எந்த ஆதாரம். இதையே என்றும் அறிவிக்க திருமையானே. ஆதி அப்போஸ்தலர் விசுவாசம் அதுவே எந்த ஆதாரம். இதையே என்றும் அறிவிக்க கிருபை நல்கும் ஐயானே. சுவாமி ஆமே, சுவாமி ஆமே, சுவாமி ஆமே. எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய பாதவிடத்திலே என்னை முற்றிலுமாய் சமர்ப்பணம் பண்ணுகிறேன்.
என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் ஆண்டவருடைய திருப்பணிக்காய் இந்த காலை நேரத்திலே இன்னொரு முறை பிரதிஷ்டை செய்கிறேன். என்னை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வருகைக்கு முன்பதாக உள்ள எஞ்சியுள்ள காலங்கள் இந்த ஆத்துமாவும் ஆவியும் சரீரமும் அதற்காக மாத்திரம் பயன்பட உம்முடைய பலிபீடத்தில் இதை சமர்ப்பணம் பண்ணுகிறேன். மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமை ஒன்றும் தேவனுடைய சித்தத்தின் நோக்கத்தை விட்டு என்னை திசை திருப்பி விடாதபடி ஆவியானவர் என்னை உம்முடைய ஆளுகைக்குள் எடுத்துக்கொள்ள இந்த கால வேளையில் என்னை பிரதிஷ்டை செய்து கொள்ளுகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய வார்த்தைக்குரிய வியாகியானத்தை ஆவியானவர் நீர் அருளும்படி நான் செபிக்கிறேன். எல்லா கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து என்னும் திருநாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென். உட்காருவோம். நான் வாசித்த இந்த வேத வசனம் இயேசுவுக்கு முன்னோடியாக அவருக்கு வழியை ஆயத்தம் செய்கிறவனாய் வந்த யோவான், இவனை குறித்த தீர்க்க தரிசன வாக்கியங்கள் மல்கியாவிலே, ஏசாயாவிலே எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்தினுடைய கடைசி அத்தியாயத்தின் பகுதிகளை நாம் வாசிக்கும் போது 5, 6 ஆகிய 2 வசனங்கள் குறிப்பிடுகிற ஒரு காரியம், இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்பே இதோ நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். இப்போ எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி வருவான் என்பதை குறித்து வேதம் 2 நிலைகளில் பேசுகிறது. ஒன்று, எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் வரக்கூடிய இன்னொருவன். இன்னொரு நிலையிலே மெய்யாகவே எலியா வந்து சீர்படுத்துகிற ஒரு காரியம் இருக்கிறது. 2 இருக்குது. இதையும் அதையும் போட்டு நம்ம கொஞ்சம் குழப்பிக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் தாமே இந்த கால வேளையிலே வேத வாக்கியங்களை தெளிவாய் விளங்கிக் கொள்ள ஆவியானவர் நமக்கு ஒத்தாசை புரியட்டும். அப்போ எலியா என்பவன் யார்? அவன் பழைய ஏற்பாட்டிலே இருந்த ஒரு மிக முக்கிய தீர்க்கதரிசிகளிலே ஒருவன். ஆகாப் ராஜா இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருக்கிற சமயத்திலே யேசபேலினுடைய சூட்சமம், அவளுடைய வஞ்சகங்கள் இஸ்ரவேலை எவ்வளவாய் கரைப்படுத்தினது என்பதை நாம் ராஜாக்களின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த சூழ்நிலையிலே தான் இஸ்ரவேலுக்கு ஒரு தெளிவை அளிக்கும்படி தேவன் தெரிந்து கொண்ட அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி தான் எலியா. அப்போ இந்த எலியா என்கிறவன் மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு ஒரு முன்னடையாளமானவன். வேதத்திலே மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்ட 2 பாத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று எலியா, இன்னொன்று ஏனோக்கு. ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான், தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். இவன்தான் கிறிஸ்துவனுடைய மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு ஒரு முன்னடையாளமாயிருந்தவன். ஆனால் மோசேனுடைய ஊழியமும் எலியாவினுடைய ஊழியமும் 2 முக்கியத்துவம் வாய்ந்த ஊழியங்கள். குறிப்பாக அந்த 2 பேருடைய நிலையை குறித்து வேதத்தில் படிக்கும்போது மோசே மரணமடைந்து உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமானவன், எலியா மரணத்தை காணாதபடி உயிர்த்தெழுந்ததற்கு முன்னடையாளமானவனாக இருக்கிறான். வேதத்தில் வாசிக்கிறோம், மறுரூப மலையிலே அவர் மோசேயோடும் எலியாவோடும் பேசி கொண்டிருந்தார். இறுதியிலே ஒரு நாள் வருகிறது. அந்த நாளிலே எருசலேமிலே இந்த 2 சாட்சிகளாக எலியாவும் மோசேயும் வந்து இஸ்ரவேலருக்கு கிறிஸ்துவை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். அதன் மூலமாய் அநேக யூதர்கள் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்வார்கள். இது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு உள்ள உபத்திரவ காலம் என்று சொல்லப்படுகிற 7 ஆண்டுகளிலே நடைபெற போகிற ஒரு காரியம்.
இது பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிற எலியா நிஜமான எலியா, மறுரூபமலையிலே இயேசுவோடு பேசிக்கொண்டிருந்த அந்த எலியா நிஜமான எலியா, இஸ்ரவேலை சீர்பொருந்த பண்ணும்படி மோசேயும் 2 சாட்சிகளாக வரப்போகிறவர்களில் ஒருவனாகிய எலியாவும் அந்த எலியாதான். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், எலியாவின் ஆவியும் பலமும் உள்ளவன். He will be like a character of Elijah. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன சொல்லுகிறது? அப்போ எலியா என்கிற ஒரு பாத்திரத்தை வைத்து யோவான் என்கிற தீர்க்கதரிசியினுடைய ஊழியம் எதற்கு ஒப்புமையாக பேசப்படுகிறது என்று சொன்னால், அவனுடைய ஊழியம் சீர்பொருந்துதலின் ஊழியம். எலியா செய்த காரியம் என்ன? தறிக்கெட்டு போன, முறை தவறி போன, வழி தவறி போன விஷயங்கள் எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ணினாங்க? சீர்படுத்துகிறவனாயிருந்தான். இஸ்ரவேலிலே யெகோவாவுக்கு தீர்க்கதரிசிகளாயிருந்த 400க்கு மேற்பட்ட தீர்க்கதரிசிகளை இந்த இசபேல் தன்னுடைய வஞ்சகத்தினாலே அவளை ஏமாற்றி வைத்து அவர்களுக்கு நிறைய காரியங்களை செய்து பாகாலுக்கு சேவிக்கிற மக்களாக மாற்றி வச்சிருந்தார். அதை நம்பி ஒரு கூட்ட ஜனம் போயிட்டாங்க. ஆனால் ஆகாப் ராஜாவோடும் அரண்மனையோடும் எலியாவுக்கு தொடர்புடையவனாக இருந்தாலும் அந்த வஞ்சகத்துக்குள்ளே எலியா போகவில்லை. அவன் தேவனால் அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசி, தேவனுக்காய் உத்தமமாக இருந்த தீர்க்கதரிசி. அப்போ தேவனுடைய வைராக்கியம் அவனுக்குள்ளே வந்தபோது அவன் கர்மேல் பர்வதத்தில் கேட்ட ஒரு சவால் என்னென்றால், எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள். அப்போ அந்த சவால் எதற்காக வைக்கப்பட்டது என்று சொன்னால், தேவனை விட்டு விலகி போன இஸ்ரவேலை மறுபடியும் கர்த்தரிடத்தில் திருப்பும்படியாய். ஒருவேளை அவ்விதமாக ஒருவரும் இல்லையோ என்று நினைக்கக்கூடிய ஒரு தருவாயிலே அவன் ஆண்டவரிடத்தில் சமூகத்திலே ஒரு விண்ணப்பத்தை செய்கிறான். ஆண்டவரே, நான் ஒருவன் மாத்திரம்தானா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மாத்திரமல்ல, உனக்காக நான் 7000 பேரை நான் என்ன செய்திருக்கிறேன்? வைத்திருக்கிறேன். அப்போ எலியா அந்த கர்மேல் பர்வதத்தில் செய்த அந்த காரியத்தினுடைய விஷயம் என்னவென்றால், தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை என்ன பண்ணினான்? செப்பனிட்டான். அந்த பலிபீடத்தை அவன் உண்டாக்கும் போது 12 கற்களை அவன் எடுத்து, the 12 stones are the representation of the 12 tribes of Israel. இஸ்ரவேலினுடைய 12 கோத்திரங்கள், அதில் 2 கோத்திரத்தின் கற்கள் அவன் அப்படி விலைக்கெல்லாம் வைக்கல. ஸோ the restoration, சீர்பொருந்துதல் என்பது தேவன் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலையில் உள்ளவர்களை மாத்திரம் கண்டுகொண்டு மற்றவர்களை உதாசீனப்படுத்தி விட்டு போகிறவர் அல்ல. தேவனுடைய சீர்பொருந்துதல் என்பது யாவருக்கும் உரியது, இஸ்ரவேலின் சமஸ்த சபைக்கும் உரியது. ஆக யோவானுடைய ஊழியம் எலியாவின் ஆவி பலம் என்று சொல்லப்படுவதனுடைய காரணம், வேதத்திலே சுவிசேஷத்தில் ஒரு குறிப்பு யோவானை குறித்து எழுதப்பட்டிருக்கிற, அவன் ஒரு அற்புதமும் செய்யவில்லை. ஆனால் அவனை குறித்து சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, the spirit of power of Elijah, the spirit and power of Elijah. அப்படின்னா என்ன அர்த்தம்? எலியாவுக்குள் இருந்த அந்த வல்லமையும் அதிகாரமும் என்ன செய்தது என்று சொன்னால், உடைந்து போனவைகளை, தகர்க்கப்பட்டவைகளை எல்லாம் மறுபடி என்ன பண்ணினதுங்க? சீர்படுத்தினது. His ministry is a ministry of restoration. அதற்கு இணையான ஒரு நிலையிலே செய்யப்படுகிற ஊழியம்தான் யோவானுடைய ஊழியம். அப்போ பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிற அந்த எலியா அன்றைக்கு எப்படி ஒரு சீர்பொருந்துதலுக்கான ஒரு ஊழியத்தை இஸ்ரவேலுக்குள்ளே அவன் நடப்பித்தானோ, அதுபோல எலியாவின் ஆவியும் பலமும் உடையவர்கள் வரும்போது அது போலத்த ஊழியத்தை தான் அவர்கள் செய்வார்கள். அப்போ அந்த எலியாவின் பலமும் ஆவியும் என்று, அப்போ எலியா என்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா எல்லா விஷயத்தையுமே எலியாவினுடைய கேரக்டரை வச்சு அவங்கள அப்படியே கம்பேர் பண்ண முடியாது. யோவானை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம்,
அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உள்ளவனா இருக்கிறான் அப்படின்னா எலியாவை போல யோவானும் மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்படுவானான்னு கேட்கக்கூடாது. அவனுடைய தலை வெட்டப்பட்டது. ஏரோதனுடைய பிறந்த நாளிலே அவளுடைய குமாரத்தி நடனமாகும்போது நடனமாடி கடைசியில் கேட்குறான், உனக்கு என்ன வேணுமானாலும் கேளு. அப்போ தாய் கிட்ட போய் ஆலோசனை கேட்கும்போது தாய் சொல்லி கொடுக்குறா, யோவானுடைய தலையை கேள். காரணம், இந்த ஏரோது ஒரு தவறான காரியத்தில் இருந்ததுனாலே யோவான் அவனை கண்டித்து கொண்டே வந்தான், நீ செய்கிறது தப்பு என்பதை. ஆகவே இந்த பாவ செயல் கண்டிக்கப்பட்டது நிமித்தமாய் ஏரோதனுடைய மனைவி தீர்க்கதரிசியாக இருக்கிற யோவானின் மேலே கண்ணோட்டமாகவே இருந்தால் எப்படியாவது அவனை கொண்டுறணும்னு. ஆனாலும் வேதத்தில் வாசிக்கிறோம், ஏரோது அநேக விஷயங்களில் யோவானுடைய வார்த்தைகளை கேட்டு பயந்திருந்தான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆக அப்போ எலியாவினுடைய நிலை என்று சொன்னால் உடனே எல்லாத்தையும் நம்ம அப்படியே உள்ளே கொண்டு வந்துட முடியாது. அதுக்காக எலியா கேரி தாற்றங்கரையில் உட்காந்துருந்தார், அப்போ இவர் போய் ஆத்தங்கரையில் உட்காந்துருந்தாரெல்லாம் கேட்கக்கூடாது. எல்லா விஷயங்களும் வராது. அந்த எலியாவின் ஆவியின் பலமும் உள்ளவனா இருப்பான் என்று சொல்லப்பட்டதனுடைய அந்த மையம், த ஃபோக்கல் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் இஸ்ரவேலை என்ன பண்ணுகிறவன், சீர் பொருந்த பண்ணுகிறவன். அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம பேசணும். ஆக யோவானுடைய ஊழியத்தை குறித்து வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது வேதவசனம் சொல்லுகிறது, உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு என்ன பண்ணும்படியாக, ஆயத்தப்படுத்தும்படியாக. இப்ப நான் மல்கியால வாசிக்கிற இந்த வசனம், இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்பே எலியா தீர்க்கதரிசியை நான் என்ன செய்கிறேன், அனுப்புகிறேன். நான் பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு. அப்போ எலியா தீர்க்கதரிசியை அப்படின்றது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற உண்மையான எலியாவை பற்றி பேசல, அந்த எலியா செய்ததை போல நிலையுள்ள ஒரு ஊழியத்தை. அப்போ உண்மையாகவே அந்த எலியாவே மறுபடியும் வர்றான்னு வச்சுக்கோங்களேன். சகரியா கிட்ட ஆண்டவர் எப்படி பேசியிருக்கணும், உனக்கு ஒரு ஏற்ற காலத்தில் ஒரு பிள்ளை பிறப்பான், அந்த பிள்ளை யாருன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே மருகமையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியா தான் மறுபடியும் உன் மனைவி ஆகிய எலிசபெத்து வயிற்றுக்குள்ளே போய் மறுபடியும் பிறக்க போகிறான்னு சொல்லியிருக்கணும். அப்படியெல்லாம் ஆண்டவர் பேசலை. ஆகவே நம்ம ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு நம்ம தப்பான வியாக்கியானத்தை கொடுத்துடக்கூடாது. சிலர் இப்படியே டைரெக்டாக லிட்டரலாக எடுத்துக்கிறவங்க இருக்கிறாங்க. இல்லை அப்போ போன எலியா தான் மறுபடியும் யோவானா வந்துட்டார், கிடையவே கிடையாது. எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டான். எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியா அடுத்த கேரக்டர் எங்கே வருதுன்னா மறுரூப மலையில் தான் வருகிறது. மறுரூப மலையும் தாண்டி அடுத்து வர்றது எங்கன்னா அந்த இஸ்ரவேலை சீர்பொருத்த பண்ணுகிற ஊழியத்தை அவர்கள் செய்கிறதற்காக 2 சாட்சிகளாக வரும்போது தான் வராங்க. அப்போ இந்த இடத்துல எலியாவை தீர்க்கதரிசி அனுப்புகிறேன் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை, இந்த வரியானது எதை எம்பசைஸ் பண்ணுகிறது என்று சொன்னால், ஒரு சீர்பொருந்துதலின் ஊழியம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக மறுபடியும் என்ன செய்யும், வரும். அந்த 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 காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது 6வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நான் பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு. இயேசு சங்காரத்தால் எப்போ அடிக்க போறாரு? அப்போ யோவானை பற்றி பேசுறதுக்கும் சங்காரத்தால் அடிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இயேசு கிறிஸ்துனுடைய முதல் வருகைக்கு முன்பதாக அல்லவா யோவான் வந்தான். தேவன் பூமியை சங்காரத்தினால் அடிக்க போகிறது எப்போ? தேவன் சபை மகிமையிலெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு வரப்போகிற கோபாக்கினை நாளில் அல்லவா இந்த காரியங்கள் நடக்க போகிறது. ஸோ இதற்கும் அதற்கும் இடையிலே ஏறத்தாழ எவ்வளோ வருஷங்கள் இருக்குது? 2000 ஆண்டு கால இடைவெளி இருக்கிறது. அப்போது ஒரு சம்பவம் இதற்கு முன்பதாக அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால், 100 வருஷத்துக்கு முன்னாலன்னா பரவாயில்ல, 2000 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் வரணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம எழுப்புவோமானால் அந்த அந்த கேள்வியும் நியாயமானது தான், அதற்கான பதிலும் இதற்குள்ளே தான் இருக்கிறது. அப்போ வேதவசனம் சொல்லுகிறது, அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் எடுத்திருக்கும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் எலாய்ஜா. தேவனுடைய ஆவியும் பலமும் நிறைந்தவனாய் செய்த ஊழியத்தின் முதல் பாகம் என்னது? அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும். அப்போ லூக்கா எழுதின சுவிசேஷத்தில்
இந்த மல்கியாவில் எழுதப்பட்ட வசனத்தினுடைய ரிமைண்டர், அதை தான் ஆண்டவர் சொல்றாரு. அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கு. ஆனால் இந்த மல்கியாவில் வாசிக்கிற வசனத்தில் 2வது பாகம் என்ன சொல்லுகிறது? பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதா, அது இங்கே வரல. ஸோ த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த மினிஸ்ட்ரி வாஸ் ஃபுல்ஃபில்ட் பை த ஜான் த பேப்டிஸ்ட். யோவான் ஸ்நானகனாலே அந்த முதல் பாகம் ஊழியம் முடிந்தது. அப்போ இந்த வேத வசனத்தை லூக்கா 1:17 படிக்கும்போது மிகவும் தெளிவாக இருக்கிறது. பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும், அடுத்து என்ன சொல்லுது? கீழ்ப்படியாதவர்களுடைய இருதயத்தை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாய். அப்போ எலியாவின் ஆவியும் பலமும் நிறைந்த ஊழியம் இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகையில் இருந்தது போல இயேசு கிறிஸ்துவனுடைய 2வது வருகைக்கு முன்னால் என்ன செய்துங்க இருக்குது. அப்போ ஆண்டவர் எலியாவின் ஆவியும் பலமும் நிறைந்த ஊழியத்தை கிருபையை அளிக்கிறதுக்கு முன்னாலேயும் ஆண்டவர் கொண்டு வந்தாரு. மறுபடியும் நியாய தீர்ப்பு அளிக்கிறதுக்கு முன்னாலேயும் கர்த்தர் என்ன செய்கிறாருங்க? கொண்டு வர்றாரு. ஸோ இதனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட் ரெண்டையும் நம்ம பிரித்து பார்க்கணும். அப்போ அந்த முதல் பகுதி ஊழியம் நடைபெற்ற காலம்தான் இயேசு இந்த உலகத்தில் மனுஷனாய் பிறந்த காலம். ஆனால் இந்த 2வது பகுதியினுடைய ஊழியம் நடந்த நேரம்தான் கர்த்தர் தமது வருகையிலே சபையை மகிமையிலே எடுத்துக்கொள்ளுகிற நேரம். அப்போ இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த மினிஸ்ட்ரியை நம்ம சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா முதல் பாகத்தினுடைய ஊழியம் என்ன கான்செப்டோ அதே கான்செப்ட் தான் இருக்கும். அப்போ வேதத்தில் வாசிக்கிறோம், எலியாவின் ஊழியமும் கர்த்தருக்காக ஆயத்தமாக்கப்பட்ட. அப்போ அந்த ஊழியம் யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? That ministry is not for everyone. ஒருவேளை கொடுக்கப்பட்ட செய்தி எல்லாருக்கும் வேண்டுமானாலும் இருக்கலாம். அன்றைக்கு யோவான் யோர்தான் நதிக்கரையில் நின்று அவன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான். என்ன பிரசங்கம் பண்ணுனா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் என்ன செய்கிறது? சமீபித்திருக்கிறது. இதோ கோடாரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நீங்கள் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். சிலர் மனம் திரும்பாதவர்களாய், மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி இல்லாதவர்களாய் ஞானசானம் பெற வருகிறதை யோவான் கண்டவர்களை பார்த்து சொன்னான், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு உங்களை தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு என்ன வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அப்போ இந்த ஊழியம் செயல்பட்டாலும் இந்த ஊழியம் யாருக்கு பிரயோஜனம் உள்ளது, யாரோடு சம்பந்தப்பட்ட ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. நான் இந்த வசனத்தை பலமுறை படித்திருக்கிறேன். என்னுடைய சிந்தையில் சுருக்கன் அடிச்ச ஒரு வார்த்தை என்னன்னா, உத்தமமான ஜனம். The people who are prepared for the Lord, to make ready a people. அதாவது தேவன் தமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற. அப்போ தேவன் தமக்காக ஒரு கூட்டத்தை எப்போ ஆயத்தம் பண்ணாரு? வேதவசனம் சொல்லுகிறது, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்து இயேசுவிலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த கூட்டத்தை, அவர்கள் தான் தேவனுக்காக ஆயத்தமாக்கப்பட்டவர்கள். அப்போ மணவாட்டி என்கிற ஸ்தானத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் தேவன் தாமை மனைவியாக தெரிந்து கொள்ள போகிறது ஒரு மணவாட்டியை தான். எல்லாரும் சொல்லலாம், நான் கூட மணவாட்டின்னு சொல்லலாம். ஆனால் அந்த மணவாட்டி என்கிற ஸ்தானம் என்கிற ஒரு நிலையிலே கர்த்தர் யாரை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரோ அவர்களுக்காக மாத்திரமே. அப்போ சிறுபொருந்துதலின் ஊழியமானது அனுப்பப்படும் போது சிறுபொருந்துதலின் ஊழியத்தை செய்வதற்கு தேவனுடைய ஆவியும் பலமும் உள்ளவர்கள் அனுப்பப்படும் போது தேவனுடைய சிறுபொருந்துதலுக்கான ஊழியத்திற்கான காரியத்தை செய்கிறவர்கள், அவர்கள் மனம் திரும்புதலின் செய்தியை கொடுக்கும் போது எல்லாரும் அந்த வார்த்தைகளுக்கு என்ன பண்ண மாட்டாங்க? செவி கொடுக்க மாட்டாங்க. யார் செவி கொடுப்பார்கள் என்று சொன்னால், தேவன் கர்த்தர் தமக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு ஜனம். The people who are prepared for him. To make ready a people prepared for the Lord. அவர் கர்த்தருக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ஜனம்.
ஸோ அவங்க வாழ்க்கையில் தான் இந்த ஊழியம் அது செய்ய வேண்டிய தாக்கத்தையும் செய்ய வேண்டிய பணியையும் செய்ய வேண்டிய காரியத்தை அது என்ன பண்ணுங்க, செய்து முடிக்கும். வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? நான் என் வசனத்தை ஒரு காலம் என்ன செய்யறதில்லை, வெறுமையாய் அனுப்புகிறதில்லை, அது அனுப்பின காரியம் என்ன செய்து வாய்க்கும்படி செய்யும். பனியானது பூமியை நனைக்கிறது, அது தன்னிடத்தில் பெய்கிற மழையை அது வாங்குகிறது, அது பயிரிடுகிறவனுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கிறது, அது பண்ண வேண்டிய காரியத்தை செயலை அது நிறைவேற்றி முடிக்கிறது. அப்போ எலியாவின் காலத்தில் எப்படி தேவனுக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு ஜனம் இருக்கிறது என்பதை எலியாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு. எலியா ஆண்டவரிடை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, ஆண்டவரே நான் ஒருவன் மாத்திரம்தானா? ஆண்டவர் சொல்றாரு எலியாவை பார்த்து, நீ அவதமா நினைக்காத, நான் எனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கூட்டம் ஜனம் இருக்கிறாங்க, அவங்க 7000 பேர், அவர்கள் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். இதை ஒப்புமையாக எடுத்துதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் போது அவர் எழுதுகிறார். ரோமர் 11வது அதிகாரத்தின் 3வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே. அப்படி போலவே இக்காலத்திலேயும், இக்காலம் என்று சொன்னால் தேவனுடைய சபையின் காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகிற தெரிந்து கொள்ளுதல் என்படி, அக்கார்டிங் டு த எலெக்ஷன் ஆஃப் கிரேஸ், வேதவசனம் சொல்லுகிறது, கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியைகளினாலே உண்டாயிராது. அதற்காக கிருபையினாலே மீட்கப்பட்டோம் கிரியை செய்யக்கூடாது என்பது அர்த்தம் அல்ல. சிலர் அது மாதிரி வேற என்ன தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஆண்டவர் தான் எல்லாத்தையும் செய்துட்டாரு, செய்து முடிச்சிட்டார், நம்ம ஒன்றுமே செய்ய வேணாம். ரட்சிப்புக்காக, மீட்புக்காக, பாவ மன்னிப்புக்காக நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், அதெல்லாம் ஆண்டவர் செய்து முடிச்சிட்டாரு. ஆனால் பாவ மன்னிப்பையும் மீட்பையும் விடுதலை ரட்சிப்பையும் பெற்ற நீ கிறிஸ்துவுக்காக செய்ய வேண்டிய வேற சில கிரியைகள் இருக்கிறது. அது கிறிஸ்துவுக்காக நடப்பிக்க வேண்டிய நற்கிரியைகள் இருக்கிறது, அதை நம்ம செய்யணும். ஸோ ரட்சிப்பை பெறுவதற்காக, பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நடப்பிக்கிற கிரியைகள் என்பது வேறு, தேவனுக்காக, தேவன் மீது உள்ள அன்பு நிமித்தம் நாம் நடப்பிக்கிற கிரியைகள் என்பது வேறு. அப்போ இந்த இடத்துல கிரியைகளினால உண்டாயிராது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற விஷயம் எதுக்காகனா, நாம செய்கிற நன்மைகளாகிய கிரியைகள், கிறிஸ்துவுக்காக நடப்பிக்கிற நற்கிரியைகள், அதை பற்றி பேசல. பாவ மன்னிப்புக்காக நீ பழைய ஏற்பாட்டின் காலத்தில் செய்து வந்தது போல உன்னுடைய பண்டிகைகள், உன்னுடைய ஆச்சாரங்கள், உன்னுடைய பலிகள், இதனாலே அல்ல, நீ கிருபையினாலே என்ன பண்ணப்பட்டிருக்கிறாய், ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய். அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே அல்ல. அன்றையும் கிரியைகளினாலே உண்டாயிருந்தால் அது என்னவா இராது, கிருபையாய் இராது. அப்படி என்னவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே. அப்படியானால் என்ன, இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் என்னப்பட்டிருக்கிறார்கள், கடினப்பட்டிருக்கிறார்கள். அப்போ கிருபையினால் உண்டாகிற தெரிந்து கொள்ளுதல் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, தேவன் தெரிந்து கொண்டவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளே அந்த சீர்பொருந்துதல் ஊழியம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்கும். ஆனால் கடினப்பட்டிருக்கிற ஒரு கூட்டம் என்ன செஞ்சுதான் இருக்குங்க, கடினப்பட்டு தான் இருக்கும். வேதம் என்ன சொல்லுகிறது, கனநித்திரையின் ஆவியும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. அப்போ பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்களுக்குள்ளே எப்படி கனநித்திரையின் ஆவியும் காணாதிருக்கிற கண்ணும் கேளாதிருக்கிற காதும் இருந்ததோ, அதுபோல ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்குள்ளும் இது போலத்தோர் நிலை இருந்து சத்தியத்தை குறித்த தெளிவான அறிவையும் பெற முடியாதபடி ஒரு கூட்டம் குருட்டாட்டமாக்கப்பட்ட ஒன்றாயிருக்கும். வேதத்தில் 3 விஷயம் எழுதப்பட்டிருக்கிறது: தேவபக்தி, அவபக்தி, பக்தியின் வேஷம், காட்லினஸ், அன்காட்லினஸ், அதுக்கப்புறம் அது எப்படி சொல்லுவாங்க, தேவபக்தியின் வேஷத்தை, அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆங்கில வார்த்தை இருக்குது,
இட்ஸ் லைக் an ஆக்ஷன், ஒரு மாதிரி ஒரு நடிப்பு, a form of godliness. அப்போ காட்லினஸ் என்பது நிஜமானது, அன்காட்லினஸ்ங்கிறது தப்பானது, a form of godlinessங்கிறது போலியானது. the right, false and counterfeit, 3 இருக்குது. இதில் நிறைய பேரை சிக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, காட்லியில் இருக்கிற காட்லியோட போயிடுவான், கண்டதே காட்சி கொண்டதே கோலன் போடுறவன் அன்காட்லியில் ஓடிடுவான். இது ரெண்டுக்கும் இல்லாமல் ரெண்டாங்கிட்டவன் ஒருத்தர் இருக்கான் நடுவில். அவன் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபார்ம் ஆஃப் காட்லினஸ். பார்க்குறதுக்கு எது மாதிரி இருக்கும், காட்லி மாதிரி இருக்கிறோம், பட் தே வில் டினை த பவர் ஆஃப் காட். தேவனுடைய வாசனத்தின் வல்லமையையும் அவருடைய சத்தியத்தினுடைய காரியங்கள். அதை தான் அக்கிரமத்தின் ரகசியத்தை குறித்து தெசலோனிக்கேயர் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அவர்கள் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அங்கீகரியாமல் போனதினாலே இவன் ரெண்டாங்கட்ட பயலாக தான் இருப்பான். அப்போ கடனித்திரையின் ஆவியும் காணாதிருக்கிற கண்ணையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி, அன்றியும் அவருடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடலுக்கான கல்லும் பதிலளித்தலுமாக கடவது. தாவீது சொன்ன ஒரு வசனத்தை அவர் மேற்கோள் காட்டுகிறார். காணாதபடிக்கு அவர்கள் கண்கள் அந்தகாரப்படுவது அவருடைய முதுகை எப்பொழுதும் குனிய பண்ணும் என்று என்ன பண்ணுகிறான் தாவீது சொல்லி இருக்கிறான். அப்போ எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகைக்கு முன்பதாக வந்த யோவான், அவன் தேவனுடைய வசனத்தை பிரசங்கித்த போது ஒரு கூட்டம் அவனை ஏற்றுக்கொண்டது, ஒரு கூட்டம் அவனை என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ அந்த சீர்பொருந்துதலின் ஊழியத்தின் காரியத்தை அவன் நடப்பித்து கொண்டே இருக்கிறான். நடப்பித்து கொண்டே இருக்கிற சமயத்தில் யார் வந்துட்டா, இயேசு கிறிஸ்து வந்தார். வந்த உடனே என்ன பண்ணா, அங்கெல்லாம் போவாதீங்கன்னெலாம் சொல்லலை. இதோ நான் உங்களுக்கு ஒருத்தரை பற்றி சொன்னேனே, அவர் இவர் தான், இனி என்ன இல்லை, யாரை பின்பற்றுங்க, அவரை பின்பற்றுங்கன்னு அவரை கையை காட்டிட்டு அடையாளம் காட்டிட்டு ஓடிட்டான். அப்போ சீர்பொருந்துதலின் ஊழியம் என்பது என்னன்னா, எலியாவின் ஆவியும் பலமும் உடைய ஊழியம் என்பது எதுன்னு கேட்டிங்கன்னா, வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிச்சத்தை ஜனங்களுக்கு கொடுத்து அந்த ஜனங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்துறது தான் அந்த ஊழியத்தினுடைய மேன்மை. அதுதான். அப்போ இந்த தேவனுடைய அழைத்த அழைப்பையும் ஸ்தானத்தையும் இன்னைக்கு நிறைய பேர் ஏன் ஏற்றுக்கொள்றதில்லை? அப்போ எலியா அன்றைக்கு தீர்க்கதரிசியாக இருந்தான், எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை, ஏற்றுக்கொள்ளலை. யோவான் தன்னுடைய காலத்திலே தேவனுடைய ஆவியும் பலமும் உடையவனாக எலியாவின் ஆவியும் பலனும் உடையவனாக இருந்து ஊழியம் செய்தானே, சிறுபோதில் ஊழியத்தை செய்தானே, எல்லாரும் கேட்டார்களா? இல்லையே. அப்போ தேவனுடைய வசனத்தை ஒரு மனுஷன் இன்னைக்கு கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலாவது தேவன் அழைத்த அவனுடைய ஸ்தானத்தையும் அவரால் அனுப்பப்படுகிற வார்த்தையை முதல்ல அங்கீகரிக்கிறவனா இருக்கணும். He must acknowledge the calling which God has given to him. தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த அழைப்பை அங்கீகரிக்க. சிலர்லாம் ரொம்ப வேதாந்தி மாதிரி பேசுவான் தெரியுமா, நம்ம எப்போவுமே கர்த்தரோட ஹைலி கனெக்டடுங்கம்மா. கனெக்டட்னா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கோ, எது கோயிலுக்கு போகிற? தேவனுடைய சிஸ்டமே அப்படி கிடையாது. அப்போ இதை நான் சில வசனங்களை கொண்டு நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் என்னைக்குமே அவர் ஏகாதிபத்தியத்தில் இருந்தாலும் கூட தமது ஏகாதிபத்தியத்தினுடைய நிலைக்குள் இருந்து அவர் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் வார்த்தையை கொண்டு அப்படியெல்லாம் செஞ்சுட்டு போறதில்ல. அவருக்கென்று தேவன் சில பணிவிடை ஆவிகளை தூதர்களாகவும் வைத்திருக்கிறார். சில பூமியிலே உள்ள ஊழியர்களையும் கர்த்தர் பணிவிடை ஆவிகளாய் வைத்திருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை அக்னி ஜுவாலையாக வைத்திருக்கிறார். அவர்களை தூதர்களாகவும் அவர்களை காற்றுகளாக கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அப்போ தூதர்கள் என்று சொல்லப்படுகிற காரணம் ஏஞ்சலிக் பீயிங், தூதர்களாக சிருஷ்டிக்கப்பட்டவர்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த பூமியில் இருக்கிற மனுஷர்களை கூட தேவன் தமது மெசஞ்சர்ஸாக, செய்தியாளர்களாக கர்த்தர் தெரிந்து கொண்டு, அப்போ தூதன் என்கிற வார்த்தையினுடைய பொருள் என்ன? நமக்கு உடனே ஏஞ்சல் தான் வரும்.
அப்போ தூதன் என்கிற ஒரு தமிழ் சொல்லுக்கு 2 மொழியாக்கங்கள் ஆங்கிலத்தில் உண்டு. ஒன்று வந்து ஏஞ்சல். ஏஞ்சல் என்று சொன்னால் தே ஆர் ஏஞ்சலிக் பீயிங்ஸ். தேவனுடைய சமூகத்தில், அவருடைய ஆவிக்குரிய மண்டலத்தில் அவருக்காக கிரியை செய்யும்படி, பணியாற்றும்படி, பணிவிடை செய்யும்படி ஆண்டவர் சில உத்தரவுகளை பிறப்பிக்கும் போது அவர்கள் வந்து செஞ்சுட்டு போவாங்க. அப்படி தேவன் படைத்திருக்கிற கோடிக்கணக்கான தூதர்களை, சில தூதர்களை ஆண்டவர் நமக்கு நியமித்து வைத்திருக்கிறார். உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் என்ன செய்வார்கள்? ஏந்தி கொண்டு போவார்கள். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இருக்குது. தேவன் தமது தூதர்களை நமக்கு அனுப்புகிறார். ஆனால் சில தூதர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, தே ஆர் த மெசஞ்சர்ஸ். தே ஆர் த மெசஞ்சர் என்று சொன்னால், இப்போ என்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை இன்னொருத்தர்கிட்ட நான் கொண்டு போய் சேர்க்கணும். அதற்கு நான் வைத்திருக்கிற மீடியேட்டர் தான் யாருங்க? மெசஞ்சர். இஸ் லைக் எ கம்யூனிகேட்டர். இன்றைக்கு கூட எல்லா நாட்டினுடைய ரெப்ரசன்டேஷன்ஸ், அம்பாசிடர்ஸ் இருக்கிறாங்க இந்த நாட்டில். அப்போ இன்றைக்கு நம்ம நாட்டினுடைய பிரதமர் அமெரிக்காவுக்கு ஒரு செய்தி அனுப்புனா இவர் பாட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டுலாம் பண்ண முடியாது. சில நேரங்களில் சில டிப்ளமேட்டிக் இஷ்யூஸை வந்து பேசுகிறதுக்கு டைரெக்டாக பேசுவாங்க. ஆனாலும் அரசு சார்பாக ஒரு தகவலை இன்னொரு ராஜ்யத்துக்கு கொண்டு போகணுன்னா யார் மூலமாக தான் கொடுக்கணுங்க? தூதுவர் மூலமாக தான். இட் மஸ்ட் கோ த்ரூ த அம்பாசிடர். சில நேரங்கள் அம்பாசிடரை போய் வரவழைச்சி நேராக பேசுவாங்க. இல்லைன்னா கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸு அதை எழுதப்பட்ட நிருபமாக அந்த தூதரகத்தின் மூலமாக அமெரிக்காவுக்கு என்ன செய்வாங்க. அப்போ இவர் வந்து இந்த விஷயத்தை நமது நாட்டின் பிரதமருடைய கரத்தில் கேட்டு உள்வாங்கி அதை அவர் நாட்டு பிரதமருக்கு அவர் என்ன செய்வாருங்க? சொல்லுவாங்க. ஸோ த அம்பாசிடர் இஸ் லைக் எ மீடியேட்டர் பிட்வீன் த 2 கிங்டம்ஸ். 2 ராஜ்யங்களுக்கு இடையிலே செயல்படுகிற ஒரு நடுநிலையாளனாக செயல்படுகிறவர், செய்தி தொடர்பாளர் என்று கூட அவரை சொல்லலாம். அப்போ தேவன் தெரிந்து கொண்ட மெசஞ்சர்ஸ் என்பவர்கள் யார் என்று சொன்னால், அவர்கள் அதிகாரிகளோ ராஜாக்களோ ஆளுகிறவர்களோ அல்ல. தேவனுடைய கரத்திலிருந்து வார்த்தையை பெற்று அந்த வார்த்தையை யாருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அவர்களுக்கு என்ன பண்ணுகிறவர்கள்? கொண்டு போய் சேர்க்கிறவர்கள். அப்போ தேவன் அனுப்புகிற மக்களை, மெசஞ்சர்ஸை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அப்போ தேவன் காலாகாலங்களாய் வேதத்தினுடைய எல்லா பாகங்களையும் நீங்கள் படிக்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு காலத்திலேயும் அந்தந்த நேரத்திற்கு தமது வார்த்தையை தெளிவாய் கொடுக்கிற பாத்திரங்களை தேவன் கொண்டு வைத்ததுனால தான் அவர்களை தேவன் தமது வார்த்தையின் பாதையில் அவர்கள் என்ன செய்ய முடிந்தது? நடத்த முடிந்தது. அப்படி சித்தத்தின் பாதையிலே நடத்த முடிந்தது. சரி, நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம். நாம தான் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிறோமே, பரிசுத்தாவி நம்மோடு இருக்கிறதே. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். இப்போ எதுக்கு மெசஞ்சர்லாம் தேவைன்னா, இந்த காலத்திலேயும் தேவன் தாம் தெரிந்து கொண்ட பாத்திரங்களை கொண்டுதான் தமது காரியத்தை செய்கிறார். ஆண்டவர் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் பரிசுத்தாவின் வல்லமையை கொடுத்திருக்கிறார். இல்லை என்று நான் சொல்லவில்லை. வேதமும் சொல்லுகிறது, ஒருவர் உங்களுக்கு போதித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்தாவின் அது எதை அடிப்படையாக சொல்லுகிறது என்று சொன்னால், உன்னுடைய வாழ்க்கையில நீ வாழக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை, தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கிறதா, தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக இருக்கிறதா என்கிற ஒரு தெளிவை யாரோ ஒருவர் உன்னை 24 மணி நேரமும் மானிட்டர் பண்ணி இப்படி போ அப்படி போன்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நீ எந்த பாதையில் போக வேண்டும் என்பதை உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே உன்னை சரியான பாதையில் நடத்துவார் என்கிற அர்த்தத்தில் தான் அந்த வசனம் பேசப்படுகிறது. அப்படி நமக்கு பரிசுத்த ஆவியானவரே முழுமைக்கும் போதகராக நம்முடைய வாழ்வில் இருப்பாரானால், அப்புறம் சுவிசேஷகர்களுக்கு வேலை என்ன? தீர்க்கதரிசிகளுக்கு வேலை என்ன? அப்போஸ்தலர்களுக்கு வேலை என்ன? சுவிசேஷகர்களுக்கு வேலை என்ன? மேய்ப்பர்களுக்கு வேலை என்ன? இந்த 5 வித ஊழியங்களை தேவன் சபையில் ஏற்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் தமது பரிசுத்த ஆவியை கொடுத்திருந்தாலும் தமது வார்த்தையின் மூலமாய் தமது சபையை, தமது மனவாட்டியை ஆயத்தப்படுத்துகிறதற்கான வேலையை செய்கிறதற்கு தேவன் 5 வித ஊழியங்களை வைத்திருக்கிறார். அந்த 5 வித ஊழியங்களை செய்கிறதற்கான ஆட்களையும் தேவன் அழைத்து வைத்திருக்கிறார். ஆகவே அவர்களை நாம் அடையாளம் கண்டு அந்த ஸ்தானத்தை நாம் அறிந்து கொண்டு அவர்களை ஏற்றுக்கொண்டாதான் அவங்களால சொல்லப்படுற வார்த்தையை நம்ம என்ன பண்ணுமா? ஸோ நம்ம வீட்டுக்கு வர்றவர் முதல்ல போலீஸ்கார இல்லையான்னு தெரிஞ்சால் தானே நம்ம வந்து பேச முடியும். இன்னைக்கு எத்தனையோ பேர் நிறைய விஷயங்களை போலியாக வந்து பேசுகிறாங்க. அரசாங்கத்துக்கு பிரதிநிதியாக இல்லாதவனே நிறைய பேர் யூனிஃபார்மில் என்ன செய்கிறான்? வரான்.
முதல்ல நம்ம என்ன பண்ணோம், எந்த அரசு அதிகாரி வந்தாலும் சரி, காவல்துறையிலே வந்தாலும் சரி, முதல்ல ஐடியா கொடுங்க. முதல்ல ஐடியா வாங்கி பார்க்கணும், நீங்கள் எந்த ஸ்டேஷனில் கனெக்டடாக இருக்கிறீங்க. இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறது தப்பு இல்லை. சில பேர் போலீஸ்காரன் உடையில வந்து கதவை தட்டினோட பயந்துட்டு கதவை திறந்துடுவான். யார் வந்து நின்னாலும் முதல்ல ஆஸ்க் தெம் ஐடி. முதல்ல உங்களோட ஐடியை கொடுங்க. நீங்கள் எந்த இதில் இருக்கிறீங்க, எந்த காவல்துறை நிலையத்தோடு கூட நீங்கள் தொடர்புடையவர்களாக இருக்கிறீர்கள். அப்போது அதை உறுதிப்படுத்திக்கிட்டு அப்போ அவர்கள் கேட்கிற கேள்விக்கு நம்ம தாராளமாய் பதில் சொல்லலாம். அப்போ வேதவசனம் என்ன சொல்லுகிறது? யோவா 17 சுவிசேஷத்தின் 10வது அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது வேதவசனம் சொல்லுகிறது, உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். 41வது வசனம், தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனுக்கும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவரை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நிலையில் ஏற்றுக்கொள்கிறோம்? அப்போ நம்ம கிட்ட வருகிறவர்கள் தீர்க்கதரிசியாக வந்தால் அவனை என்னவா தான் ஏற்றுக்கொள்ளணும்? தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்ளணும். நீதிமானாக ஒருத்தன் வந்தாலும் அவனை நீதிமானாக ஏற்றுக்கொள்ளணும். சீஷனாய் ஒருவன் வந்தால் அவனை என்னவா ஏற்றுக்கொள்ளணுங்க? சீஷனாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறாரு? உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன், சீஷனாய் இருக்கிற உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன், நீதிமானாய் இருக்கிற உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன், தீர்க்கதரிசியாய் இருக்கிற உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் யாரை ஏற்றுக்கொள்கிறான்? என்னை ஏற்றுக்கொள்கிறான். அப்போ ஆண்டவர் இதை எப்படி பார்க்குறாரு? அப்போ தம்முடைய ஜனத்தை மூலமாக தான் தேவன் தம்முடைய காரியங்களுக்கு ஒரு தொடர்பு ஆண்டவர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாருங்க? ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சில பேர் கடவுளுக்கு செய்கிறேன் கடவுளுக்கு செய்கிறேன்னுவா. கடவுளுக்கு எப்படி செய்ய முடியும்? தெய்வத்துக்கு எப்படி செய்ய முடியும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரத்தின் 6வது வசனத்திலிருந்து நம்ம படிக்கிறோம். பெத்தானியாவிலே குஷ்டரோகியாக இருந்த சீமோனுடைய வீட்டில் இருக்கிறாங்க. இயேசு அவர்களோடு கூட பந்தி இருக்கிறார். அப்போ ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து பேசுன பந்தி இருக்கிறே அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அதை அவருடைய சீஷர்கள் கண்டு என்ன அடைந்தார்கள்? விசனம் அடைந்து அடுத்து கேட்கிறார்கள், இது என்ன செலவா? வீண் செலவு. எப்படி பார்க்குறான்னா, இதை வேற மாதிரி செஞ்சிருக்கலாமே. அப்போ வேதவசனம் என்ன சொல்லுகிறது? இந்த இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறா? இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று யாருக்கு கொடுக்கலாமே. இப்போ இங்கே ஒரு சின்ன குழப்பம் வருது. தேவனுக்கு செய்கிறதுன்றது என்ன, தரித்திரருக்கு செய்கிறதுன்னா என்ன? ஆனால் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்கிறார், இந்த சிறியில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ. அப்போ அவன் இறங்கத்தால் அவன் பேசுகிறது கரெக்டு தான். கடவுளுக்கு செய்கிறதுனா என்ன? அங்கே செய்கிறது ஆண்டவருக்கு செய்கிற மாதிரி அர்த்தம். இப்போது ஆண்டவர் என்ன, அதுக்கு என்ன பதில் அவர் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் அவள் என்ன பண்ணியிருக்கிறாள்? நற்கிரியை செய்திருக்கிறாள். இப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வராரு? எப்பா, நீ தரித்திரருக்கு செய்கிறதுனால எனக்கு செய்கிறங்கிற சத்தியம் உனக்கு தெரியுதே இல்லையா? அதை கொடுத்ததே நான் தான், அதுவும் எனக்கும் தெரியும். ஆனால் அந்த தெய்வமாக இருக்கிற நான் நித்திய ஆவியானவராய் கண்ணுக்கு மறைக்கப்பட்டவராய் மறைபொருளாய் இருக்கும்போது நீ இப்படி செஞ்சேன்னா அது எனக்கு செஞ்ச மாதிரி ஏற்றுக்கிருவேன். ஆனால் இப்போ நான் அப்படி அல்ல, உங்கள் முன்பாக நிஜமான தேவனாகவே இருக்கிறேன். ஆகவே அவள் தன் நற்கிரியை டைரக்டாக வந்து எனக்கு பண்ணுறா. இன்னைக்கு நாம் ஆண்டவருக்கு செய்கிற நன்மைகளுக்கு நன்றி அறிதலை எப்படியெல்லாம் கொடுத்துட்ருக்குறோம்? ஸ்தோத்திரமாக செய்கிறோம், பாடலாக செய்கிறோம், நற்கிரியைகளாக செய்கிறோம், காணிக்கையாக செய்கிறோம், நமக்கு உண்டானவைகளை கொடுத்து செய்கிறோம், எப்படியோ செய்கிறோம். பரலோகத்துக்கு போகும்போது இங்கேருந்து முதல்ல செக் புக்கெல்லாம் கையில் எடுத்துகிட்டு போயிடுவீங்களா? அங்கே ஆண்டவருக்கு எதாவது பேமெண்ட் கொடுக்கணுமே, ஆண்டவருக்கு எதாவது தசமபாகம் கொடுக்கணுமே, ஆண்டவர் நம்மளை பரலோகத்தில் வச்சு 3 வேளை நம்மளை ஜாலியாக வச்சுருக்காரு, அவருக்கு ஏதாவது கொடுக்கணுமே. அங்கே நீ ஒன்றும் கொடுக்க வேணாம், கொடுக்க வேண்டியது வேறு ஒன்றுமே கிடையாது, ஒன்றையே நீ கொடுத்துட வேண்டியதுதான். ஆனால் அவருக்கு கொடுக்கிறோம் என்பதை செய்த நிலை என்பது இந்த பூமியில் எப்படி இருக்குதுன்னா அது வேற மாதிரி இருக்குது. அப்போ வேதவசனம் என்ன சொல்லுகிறதுனா,
ஆண்டவர் சொல்றாரு, தரித்திரர் எப்போதும் உங்களோடு இருக்கிறாங்க. அப்போ 33 வருஷ காலம் நிறைய பேர் தெய்வத்துக்கு செய்கிறேன்னும் போது நேராக வந்து என்கிட்ட செஞ்சுட்டு போகலாம். காரணம் என்னன்னா, நான் இம்மானுவேலரா, இயேசு கிறிஸ்துவாய் நான் உங்கள் மத்தியில் இருக்கிறேன். ஆனால் நான் ஒரு நாள் இருக்குது, நான் போயிடுவேன். அப்போ என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு வேறு யாருக்கிட்டையும் போய் செய்ய வேணாம், செய்ய வேண்டியவங்களுக்கு செய்தா அதை எனக்கு செய்ததை நான் ஏற்றுக்கொள்வேங்கிறார். யூ அண்டர்ஸ்டாண்ட் த பாயிண்ட்? அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, கொஞ்ச காலம் பொறுத்துக்கோங்கப்பா, தரித்திரர் எப்பொழுதும் உங்ககிட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரத்திலே அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான். அப்போது ஆண்டவருடைய வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், தீர்க்கதரிசி என்னும் நாமத்தில் இருக்கிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்கிற நிலையில் ஏற்றுக்கொள்ளுகிறவன் சீஷன் என்கிற நிலையில் ஏற்றுக்கொள்ளுகிறவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேற்கொண்டு சொன்ன ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு ஞாபகமூட்ட விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தின் 13வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது, அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் அந்த வீட்டையாவது எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனார். 2 விஷயம் சொல்றாரு. உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது, தீர்க்கதரிசி என்னும் நாமத்திலோ அல்லது அப்போஸ்தலன் என்னும் நாமத்திலோ போதகர் என்னும் நாமத்திலோ சுவிசேஷகர் என்னும் நாமத்திலேயோ மெய்ப்பன் என்கிற நாமத்திலேயோ எந்த நிலையில் வருகிறீர்களோ அந்த நிலையில் உங்களை ஏற்றுக்கொள்ளணும். 2வது, ஏற்றுக்கொண்ட நிலைக்கு அடுத்து செய்ய வேண்டியது என்னன்னா, உங்கள் சொல்லுகிற வார்த்தைகளை என்ன செய்யணுங்க, அவங்க கேட்கணும். அப்போ ஸ்தானத்தை ஏற்றுக்கொண்டவன் தான் எதை ஏற்றுக்கொள்வான், வார்த்தை ஏற்றுக்கொள்வான். ஸ்தானத்தை ஏற்றுக்கொள்ள நிராகரிக்க, இவங்கெல்லாம் நான் பெரிய பாஸ்டர், இவங்கெல்லாம் எனக்கு பாஸ்டராக இருக்கணுமோ, இவங்க தான் எனக்கு இவங்களாக இருக்கணுமோ அப்படின்னு நினச்சிட்டானா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ தேவன் ஏற்படுத்தின அந்த பிரதிநிதித்துவத்தை முதலாவது அக்னாலேஜ் பண்ணணும். அப்போ அதை அக்னாலேஜ் பண்ணாதான், எரேமியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது எரேமியா கேட்ட ஒரே ஒரு எக்ஸ்கியூஸ் அதுதான், ஆண்டவரே நான் ரொம்ப சின்ன பையன், நான் போய் சொன்னேன் அந்த ஒருத்தனும் கேட்க மாட்டான், ஏன்னா இஸ்ரவேலர் அவ்வளோ முரட்டாட்டம் உள்ள ஜனம், நான் சின்ன பையன் ஆண்டவரை என்ன போய் ஆண்டவர் சொல்கிறார், நீ உன்னை சிறு பிள்ளை என்று என்ன அது, நான் உன் வாயோடு இருந்து நான் உன்னோடு கூட பேசுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது கேட்க வேண்டும் என்று சொன்னால் யாராவது ஒருவர் அந்த ஸ்தானத்தை முதலாவது ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தான் அவர்களால் கொடுக்கப்படும் வார்த்தை என்ன பண்ண முடியுங்க, ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போது ஸ்தானத்தை ஏற்றுக்கொள்ளுதல் என்பதோடு கூட அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை என்ன செய்யணுங்க, ஏற்றுக்கொள்ளணும். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை என்ன செய்யாமலும் போனால், கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசி என்ன பண்ணிட்டு போங்க, உதறிட்டு போங்க. ஏன்னா நியாய தீர்ப்பு நாள் அது உங்களுக்காக பேசும். அப்போ ஸ்தானத்தை அங்கீகரித்தல், அந்த ஸ்தானத்தில் அனுப்பப்பட்டவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுதல், அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுதலுடைய பூரணத்துவம், த பர்ஃபெக்ஷன் ஆஃப் அக்செப்டிங் த வேர்ட் எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்தல் 1:1 நீங்கள் வாசிக்கும் போது வேதவசனம் என்ன சொல்கிறது, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு. வேதவசனம் என்ன தெளிவாக சொல்லுது பாருங்க. இங்கே ஒரு ப்ளூராலிட்டியில் பேசுகிறார் ஆண்டவர். The revelation of Jesus Christ which God gave unto him to show unto his servants things which must shortly come to pass. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனுக்கு, சர்வன்ட் இருக்குது,
இந்த வசனத்தை நீங்கள் ரொம்ப நல்லா கவனிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 4 கேரக்டர் இருக்குது. ஒன்று தேவன், இன்னொன்று தூதன், ரெண்டாவது சர்வன்ஸ் ஊழியக்காரர்கள், அப்புறம் ஊழியக்காரன். 4 விஷயம் இருக்குது. அப்போ ஆண்டவர் தாம் செய்ய போகிற எந்த ஒரு காரியத்தை குறித்தும் தம்முடைய ஊழியக்காரனுக்கு தீர்க்கதரிசி சொல்லாமல் செய்யறதில்ல. அப்போ வேதவசனம் என்ன சொல்லுகிறது? ஒரு சில காரியங்கள் சீக்கிரத்தில் நடக்க போகுது. நடக்க போகிற காரியங்களை நான் என் ஊழியக்காரர்களுக்கு காண்பிப்பேன். அந்த ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்க வேண்டிய விஷயத்தை காண்பிக்க வேண்டிய நேரத்தில் காண்பிப்பேன். ஆனால் இப்பொழுதோ என் சமூகத்திலிருந்து நான் ஒரு தூதன் அனுப்புகிறேன். அந்த தூதன் ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும் முன்பதாக முதல்ல யாருக்கு காண்பிப்பான்? ஊழியக்காரனுக்கு காண்பிப்பான். அந்த ஊழியக்காரன் அன்றைக்கு தேவன் தெரிந்து கொண்ட ஊழியக்காரன், வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஊழியக்காரன், வார்த்தையை பெற்றுக்கொண்டதை எழுதி வைத்தவன், பதிவு செய்து வைத்தவன் யோவான். The angel unto his servant John. அப்போ God, angel, servants, servant 4 விஷயம் இருக்குது. வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றை என்ன செய்யான்? சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன். அப்போ தேவன் தமது ஊழியக்காரனை அனுப்பும்போது அனுப்பப்பட்ட ஸ்தானத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவன், அனுப்பினவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அந்த அனுப்பினவரால் சொல்லப்படுகிற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவனுடைய நிலை எப்போ பூரணமாக மாறுதுன்னு கேட்டிங்கன்னா, வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்கள். இப்போ நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா, வாசிக்கிறதும் கேட்கறதோடு நின்றுவாங்க. ஆனால் வேதவசனம் தெளிவாக சொல்லுது, வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை வாழ்க்கையில் என்ன செய்கிறவர்கள்? கை கொள்ளுகிறவர்கள். அப்போ தேவன் தமது சபையின் காலத்தில் தாம் தெரிந்து கொள்ளப்பட போகிற தமது மணவாட்டியை தேவன் ஆயத்தப்படுத்தும்படியாய் 7 சபையின் காலங்களுக்கும் தேவன் 7 தூதர்களை அனுப்பினார். அனுப்பப்பட்ட வார்த்தைகளை கேட்டது மாத்திரமல்ல, அதை கை கொள்ள வேண்டும். அதை கை கொள்வது தான் ரொம்ப நல்லது. கடைசியில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சீக்கிரத்தில் மனம் திரும்பினா உனக்கு ஆசீர்வாதம், மனம் திரும்பாத பட்சத்தில் இது சம்பவிக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போது ஆண்டவர் தமது ஊழியக்காரனை அனுப்புகிறாரு, அவனுக்கு தமது தூதனை அனுப்புகிறாரு, அவனுக்கு தமது வார்த்தையை அனுப்புகிறாரு. அவன் வசனத்தை கேட்ட வசனத்தை மாத்திரமல்ல, அதை என்னவும் செய்து வைக்கிறாங்க, எழுதியும் வைக்கிறான். ஆண்டவர் அன்னைக்கு அவர் தாம் கொடுக்கிற வார்த்தையை பதிவு பண்ணுறதுக்கு நான் ஆண்டவர் வச்சிருக்கிற முதல் விஷயம் அது ஒன்று தான், ரிட்டன் ஃபார்ம். அப்போ வேதவசனம் என்ன சொல்லுகிறது? எபேசியர்களின் நிருபம் 2வது அதிகாரத்தின் 20வது வசனம், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் நீங்கள் என்ன பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? கட்டப்பட்டவர்களாக. அப்போ இன்றைக்கி நிறைய பேர் எப்படி பேசுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு எல்லாம் இயேசு போதும், நாங்கள் இயேசுவோடு இருப்போம், டைரெக்டாக போயிடுவோம்னு சொல்லிடுவான். ஆனால் தேவனால் அழைக்கப்பட்ட அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளை, அப்போஸ்தலர்களை, ஊழியர்களை யார் என்று அடையாளம் கண்டு கொள்ளுகிறதில்லை. அந்த ஊழியர்கள் எல்லாரையும் ஃபால்ஸ் இருக்குது, ட்ரூ இருக்குது. கள்ள அப்போஸ்தலரை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆனால் நிஜமான அப்போஸ்தலர் உண்டு, நல்ல தீர்க்கதரிசி உண்டு, போலியான தீர்க்கதரிசி உண்டு, நல்ல சுவிசேஷகன் உண்டு, போலியான சுவிசேஷகன் உண்டு, நல்ல போதகன் உண்டு, கள்ள போதகன் உண்டு. அப்போ கள்ளனை யார் என்று அடையாளம் காணணும், நல்லவன் யார் என்று அடையாளம் காணணும். நல்லவனை அடையாளம் காண்பது மாத்திரமல்ல, நல்லவன் மூலமாய் அளிக்கப்படுகிற வார்த்தையை கேட்க வேண்டும். கேட்கிற வார்த்தையை நாம் அதன்படி நடக்க வேண்டும். அப்போ ஆண்டவருடைய ஒர்க் ப்ராசஸ், செயல்முறை திட்டம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் ஒரு ஒன் மேன் ஷோ மாதிரிலாம் பண்ணுறதில்ல. ஆண்டவர் அதுக்குன்னு ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாருங்க, ஆட்களை நியமித்து வைத்து, அப்போஸ்தலர் ஊழியத்தில் அப்போஸ்தலரை சிலரையும், தீர்க்கதரிசிகளாக இருக்க வேண்டிய தீர்க்கதரிசிகளாகவும் கர்த்தர் அழைத்து அவர்கள் மூலமாய் கர்த்தர் தமது ஊழியத்தை செய்கிறார். ஆனால் என்ன மேட்டர்னா, இது எல்லாத்துக்கும் எதுதான் மூலைக்கல்? எது மூலைக்கல்? இயேசு கிறிஸ்துவே மூலைக்கல்லாக இருக்கிறார். அப்போ மூலைக்கல் என்கிற இதனுடைய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் ஒரு விஷயத்தை ஸ்கொயர் பண்ணணும்னு வைங்களேன்.
ஃபஸ்ட்டு வைக்கிற கல் வைக்கிறது கரெக்டாக இருக்கணும். இப்போ இதை இது ஒரு ஸ்டோன்னு நீங்கள் வச்சுக்கோங்க, இது ஒரு கல்லுன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த கல்லினுடைய ஷேப் எப்படி இருக்கணும்? செங்கல் சூளையில் போய் செங்கல் பார்த்துருக்கீங்களா? எப்படி பண்ணுவாங்க? செங்கலை ஒரு ஒரு மர டையில் வச்சு தான் செய்வாங்க. அந்த மர டை என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல அப்போ அந்த நாட்கள்லாம் ஒரு கார்பெண்டர்கிட்ட வச்சு செய்வாங்க. அந்த கார்பெண்டர் அதை மூளை கட்டு வச்சுருப்பான், அந்த ஒரு எல் மாதிரி ஒரு இது, அதை வச்சு கரெக்டாக 90 டிகிரிஸ் 4 பக்கம் வர வச்சு அதை நல்லா டைட்டாக இருக்க ஆணி வச்சு அடித்து பண்ணுவார். இப்போ அப்படிலாம் மாறிடுச்சு, இன்றைக்கி பிளாஸ்டிக்கில் வந்துருச்சு. ஸோ வைக்கிற கல் எப்படி இருக்கணும்? கரெக்டாக 90 டிகிரி இருக்கணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு கல் கரெக்டாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அடுத்து வைக்கிற கல் எப்படி ஆகிடும்? பக்கத்தில் பேரலாக போகும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கட்டடம் கட்டுகிற கொத்து வேலை செய்கிறவர்கள் முதல் கல்லை வச்சு இந்த முதல் கல்லுக்கு பேரலாக இந்த பக்கம் ஒரு கயிறு கட்டுவாங்க. அப்புறம் இன்னொரு கயிறை என்ன பண்ணுவாங்க, இதுக்கு பேரலாக கட்டுவாங்க. அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த மூளைக்கல்லாக இருக்கிற முதல் கல் சமமாக இருக்கிறது அல்லவா, அதே சமமான நிலைமைக்கு இப்பக்கத்தில் உள்ள கற்களும் இப்பக்கத்தில் உள்ள கற்களும் என்ன செய்யணும், போகணுங்கிறதா அதனுடைய அர்த்தம். ஒரு கல்லை வைக்கும்போது இப்படி கோணி வச்சுட்டான்னு வைங்க, என்ன ஆகும்? வைக்கும்போது இப்படி வச்சுக்கிட்டே போவான், கடைசியில் மாதிரி விரிஞ்சிடும், பில்டிங் ஸ்கொயராக வராது. அதுதான் மூளைக்கல்லினுடைய வேலை. அப்போது உன் பக்கத்தில் எத்தனை அப்போஸ்தலர் இருந்தாலும் அந்த அப்போஸ்தலருடைய ஊழியம் வேணும், தீர்க்கதரிசியுடைய ஊழியம் வேணும், சுவிசேஷருடைய ஊழியம் வேணும், மேய்ப்பருடைய ஊழியம் வேணும். எல்லா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அவரால் அனுப்பப்பட்ட, லெட் மீ அண்டர்லைன் தீஸ் வேர்ட்ஸ், அவரால் அனுப்பப்பட்ட ஊழியர்கள் நமக்கு வேண்டும். ஆனால் அவர்களுடைய பிரசங்கமும் அவருடைய ஊழியமும் மூளைக்கல்லாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு என்னவா இருக்கணுங்க, பேரலாக சரியானதாக பொருந்தக்கூடியதாக இருக்கணும். இவன் பாட்டுங்க வி மாதிரி பிரிச்சுட்டு போனான்னா அவன் சரியில்லை. அவனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஆண்டவருடைய வேத வசனம் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கிறீர்கள், அதற்கு கிறிஸ்து தாமே என்னவாயிருக்கிறார், மூளைக்கல்லாயிருக்கிறார். வேதவசனம் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் மேற்கொண்டு சொல்லுகிறது, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. யார் சீர்பொருந்தும் பொருட்டு? The perfecting of the saints. So perfecting of the saints, they are all in the imperfection, but they are also still saints. எதனால் அவங்க saints? not because of their deeds and works, அவருடைய கிரியைகளினால அவர்கள் பரிசுத்தவான்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டதனால் அவர்கள் பரிசுத்தவான்கள். ஆனாலும் அந்த பரிசுத்தவான்களுக்குள்ளும் ஒரு பூரணத்துவ நிலை தேவை. அதைதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு 2ஆவது அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகளில் சொல்லுகிறான். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், மனம் திரும்பி இருக்கிறாய், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாய், பரிசுத்தாவியையும் பெற்றிருக்கிறாய். இதோடு நிறுத்திராதே, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு உலகி உன்னை என்ன பண்ணுக்கொள், ரட்சித்துக்கொள். அப்போ அந்த மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு நம்மளை ரட்சித்துக் கொள்ளுகிற அந்த நிலை இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் த பர்ஃபெக்டிங் ஆஃப் த செயின்ஸ். அப்போ பரிசுத்தவான்கள் சீர்பொருந்து போட்டு சுவிசேஷ வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைவதற்காக சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷகராக, சிலரை மேய்ப்பராக, போதகராக ஏற்படுத்தினார். தேவன் ஏற்படுத்தினவர்கள். they are the people appointed by God under his divine calling. தமது தெய்வீக அழைப்பினால் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். சொல்லிட்டு சொல்றாரு, நீங்க இன்னும் குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய வஞ்சகமும் சூதுமான பலவிதமான போதனையான காற்றில போய் சிக்கிக்கிட்டுலாம் நீங்க இருக்காதீங்கப்பா. என்னாலே அனுப்பப்பட்டவர்கள் யார் என்பதை அடையாளம் காணுங்க, அவர்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க, அதை உங்கள் வாழ்க்கையில கடைபிடித்து நடங்க. அப்போ நீங்க பரிபூரணத்தை நோக்கி கடந்து போவீங்க. அப்போ கிறிஸ்து தமது சபையை, தமது பரிசுத்தவான்களை ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டேஜுக்குள்ளே, ஒரு பூரணமான ஒரு சீர்பொருந்துதலுக்குள்ளே கொண்டு வருகிறதற்கு தேவன் வைத்திருக்கிற காரியம்தான் தேவனால் அனுப்பப்பட்ட ஊழியர்கள். கொரிந்தியர்ல கூட அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 12:28-29, தேவனானவர்
சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கு வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளை ஏற்படுத்தினார். எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறார்களா? கேட்கிறார். அப்ப தேவன் யார் யாரை எந்தெந்த காரியத்திற்காக அழைத்தாரோ அவரவர்கள் அந்தந்த வேலையை செய்கிறாங்க. அந்த வேலையினுடைய கூட்டு முயற்சியால் தான் பரிசுத்தவான்கள் என்னப்படுகிறார்கள்? சீர் பொருந்துகிறார்கள். அப்போ தேவனுடைய பரிசுத்தவான்களினுடைய அழைப்பை அங்கீகரித்தல் என்பது ரொம்ப முக்கியமானது காரியம். அதை ஒருத்தர் அங்கீகரிக்கலைன்னா அவனுடைய வார்த்தைகளுக்கு என்ன பண்ணுவான்? ஆமாம், ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. என்னால் அனுப்பப்பட்ட மனுஷனுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் செவி கொடுக்காம போனால் அவன் ஜனத்திலிருந்து இராதபடி என்ன பண்ணப்படுவானா? அறுப்புண்டு போகப்படுவான்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது பவுலினுடைய ஊழியத்தையும் பவுலின் மூலமாய் தேவன் அருளி இருக்கிற காரியங்களை அவர் எப்படி அக்னாலஜி பண்ணுறார்? இவர் இவருக்கு சீனியர் மேன் தான். யார்? பேதுரு. பவுலை விட பவுல் பண்ண கஷ்ட நேரங்களிலெல்லாம் பேதுரு மிகப்பெரிய சிரமத்துக்குள்ளானா. ஸ்தேவானெல்லாம் கல்லெறிந்து கொல்லப்படுகிற முதல் இரத்த சாட்சியாய் மரிக்கும் போதெல்லாம் அவனுடைய மரணத்துக்கு பவுல் என்கிறவன் சவுலாய் இருக்கும்போது அவனும் சம்மதித்திருந்தான் என்று அப்போஸ்தலர் படியில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ 2 பேதுரு 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது வசனம் என்ன சொல்லுகிறது? பிரியமானவர்களே, இந்த 2வது நிருபத்தை உங்களுக்கு எழுதுகிறேன். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராகிய கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். அப்போ அவர் என்ன சொல்றாரு? பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தை, இரண்டாவது கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளை நீங்கள் நினைவு கூறுங்கள். அப்போது தேவனுடைய ராஜ்யத்தில் அழைக்கப்பட்ட அழைப்பில் தேவன் வைத்திருக்கிற ஸ்தானத்தில் அவருடைய வேலை என்னன்னா, மக்களை சரியான வழியில் கைட் பண்ணி கொண்டு போகிறது அவங்க வேலை. அவங்களுடைய ஊழியம், அவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அழைப்பு, அந்த ஸ்தானம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போ அந்த ஸ்தானத்தை ஒருவன் அங்கீகரியாமல் போனால், அவர்களால் சொல்லப்படுகிற வார்த்தையை ஒருவன் ஏற்றுக்கொள்ளாமல் போனால், அவன் செய்கிற காரியம் என்ன? மறைமுகமாய் அவன் தெய்வத்தை நிராகரிக்கிறான். தெய்வம் சொல்லுகிற வார்த்தைகளை என்ன பண்ணுறாங்க? நிராகரிக்கிறான். இந்த அதிகாரத்தினுடைய இறுதி பாகத்திலே பேதுரு அப்போஸ்தலராகிய பவுலை குறித்து சொல்லுகிறார். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்பட ஜாக்கிரதையாயிருங்கள். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை என்ன என்று எண்ணுகிறீர்களே? ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு என்ன செய்கிறான்? எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களையும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். சொன்னவைகளில் சில காரியங்கள் கேட்கிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதியற்றவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். ஆகையால் பிரியமானவர்களே, முன்னே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தில் நீங்கள் எழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு எப்பொழுதும் என்னென்னைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமென்னு முடிக்கிறார். அப்போ இந்த அதிகாரத்தில் என்ன சொல்ல வராரு? பவுலப்போஸ்தலன் மூலமாய் அளிக்கப்பட்டிருக்கிற காரியங்கள், சில விஷயங்கள் புரிந்து கொள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் கல்லாதவர்களும் உறுதியற்ற மக்கள் என்ன பண்ணுறாங்க? தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக புரட்டுகிறார். they are creating their own interpretations. கர்த்தர் தமது வார்த்தைக்கு அவரே தமது வியாகியானியாக இருக்கிறார். அவருடைய வாசனத்துக்கு நாம் வியாகியானம் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்படி வியாகியானம் கொடுக்க முயற்சிக்கும் போது தான் என்ன ஆகுதுன்னா விபரீதங்கள் உண்டாகிறது, விபரீதமான உபதேசங்கள் உண்டாகிறது, விபரீதமான காரியங்கள் உண்டாகிறது. அதை பின்பற்றி ஒரு கூட்டம் ஜனங்கள் போகிறார்கள். அப்போ அன்றைக்கு எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் தேவனுடைய மனுஷன் வெளிப்பட்ட போது அவனை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் இருக்குது, நிராகரித்த ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் யார் ஏற்றுக்கொண்டார்களா? தேவன் தமக்கென்று ஆயத்தம் பண்ணி இருக்கிற கூட்டம்.
a group of people who are prepared for God. தேவனுக்காக ஆயத்தமாக்கப்பட்டவர்கள், தேவனால் ஆயத்தமாக்கப்பட்டவர்கள் எல்லாரும். அப்போ அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்குதுன்னு சொல்லலை. அந்த எண்ணுங்கிற அந்த 2 எழுத்துள்ள ஒரு சொல், ஆங்கிலத்தில் ஐன்னு ஒரு சொல்லு தான் வருது. ஆனால் அந்த ஐ என்கிற ஒரு எழுத்துள்ள ஒரு வார்த்தைக்கும் எண் என்கிற 2 நிலையில் உள்ள ஒரு வார்த்தைக்கும் மிகவும் வலிமையான அர்த்தம் இருக்குது. அதை எடுத்துட்டிங்கன்னா வேற மாதிரி போயிடும் அர்த்தமே. அப்போ யார் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது? நான் வேதவசனம் சொல்லுகிறது, என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு என்ன கொடுக்கிறது? செவி கொடுக்கிறது. அப்போ மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது வேதவசனம் என்ன சொல்லுகிறது? அவர் பிரதியுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். He will restore all things. Not one thing or two things. Restore all things. ஆனாலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு அவமதிக்கப்படுவார் என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறபடி அவர் எப்படி என்றால், ஆனாலும் எலியா வந்தாயிற்று. வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான்றாரு. அப்புறம் என்னன்னு சொல்றாரு? அப்போ வந்தாயிற்றுன்னா எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான் ஏன் சொல்லணும்? அப்படின்னா என்ன ஆகுது? எலியாவின் ஆவியும் பலமும் உடைய ஊழியத்தின் நிலையிலே 2 பாகங்கள் இருக்கிறது. அதிலே ஒன்று வந்தாயிற்று, இன்னொன்று வரப்போகிறதுங்கிறார். அப்போ வந்த ஊழியம் எது, வரப்போகிற ஊழியம் எது? அப்போ வந்த ஊழியத்தை முதல்ல பார்ப்போம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, எலியா வந்தாயிற்று, அவனை குறித்து எழுதியிருக்கிற பிரகாரம் தங்களுக்கு இஷ்டமானபடி அவனுக்கு என்ன பண்ணினார்கள்? செய்தார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆனால் எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான் ஒரு ஃபியூச்சர் டென்ஸில் பேசுகிறாரு. அந்த ஃபியூச்சர் டென்ஸில் பேசுகிற அந்த எலியாவை பற்றி பேசும்போது ஒரு வார்த்தையை ஆண்டவர் மேற்கோளிட்டு சொல்லுகிறார், எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். He will not only restore things, he will restore all things. ஆனால் வந்தாயிற்று என்று சொல்லப்படுகிற இந்த எலியா, யோவான் ஸ்நானகனாக இருக்கிற இந்த எலியா, அவனை குறித்து எழுதியிருக்கிறது, தங்களுக்கு இஷ்டமானபடி அவனுக்கு என்ன பண்ணினார்கள்? செய்தார்கள். அவன் செய்த ஒரே ஒரு வேலை என்னன்னா, கிறிஸ்துவுக்கு வழியை மாத்திரம் என்ன பண்ணினாங்க? ஆயத்தப்படுத்துகிறவனாக இருந்தான். இந்த யோவானை குறித்து வேதத்திலே ஏசாயா சொன்ன ஒரு வார்த்தையை லூக்காவிலே ஆக்கியோன் மேற்கோள் காட்டுகிறார். 3வது அத்தியாயத்தின் 5வது வசனம் சொல்லுகிறது, மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறபடியே அவன் யோர்தான் நதிக்கு அருகாமையான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கு என்று மனம் திரும்புதலுக்கு கேட்ட ஞானசானத்தை பிரசங்கித்தான். அவன் தன்னிடத்தில் ஞானசானம் பெறுகிறதற்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, யாரை நோக்கி? இப்போ நான் நடத்துகிற கூட்டத்துக்கு திரளான ஜனங்கள் வந்தால் என்னோடய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? கர்த்தாவே ஸ்தோத்திரம், நிறைய பேர் வந்துட்டாங்கன்னுவேன். ஆனால் யோவானுடைய அப்ரோச்சை டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவன் கூட்டத்தை காட்டு சந்தோஷப்படல. ஏன்னா வந்த கூட்டத்தில் தேவனுக்காக ஆயத்தமாக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்க போகிறான். இது வேறு சில ஆட்கள் வந்திருக்கிறாங்கன்றது அவனுக்கு நல்லா தெரியுது. அப்போ அவன் என்ன சொல்கிறான்? வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று என்ன செய்யாதுங்க? சொல்லாதிருங்கள். இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தேவன் என்ன செய்ய வல்லவராயிருக்கிறார்? உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். அப்போ என்ன சொல்ல வர்றாரு? சீர்பொருந்துதலின் செய்தியை நீ கேட்கிறன்னா, நீ வசனத்தை கேட்கிறவனாய் மாத்திரமல்ல, அதை வாசிக்கிறவனாய் மாத்திரமல்ல, அதற்கேற்றபடி உன் வாழ்க்கை மாறினால் மாத்திரம்தான் இந்த சேர்பொருந்தலின் ஊழியம் உனக்குள்ள ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கிறதுங்கிற அர்த்தம். இல்லைன்னா நானும் அவரோடு இருந்தவன், நானும் அங்கே போனவன், நானும் யோவானை பார்த்தவன் கதை வேணா சொல்லலாம். God is not interested in your stories. God is looking for the genuine truthful life. ஒரு மெய்யான ஒரு காரியத்தை உன்னுடைய ஜீவியத்தில் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ இந்த தேவனால் அனுப்பப்பட்ட அந்த மெய்யான ஊழியத்தின் நிலையிலே கொடுக்கப்படுகிற தேவனுடைய செய்தி நம்மளை என்ன பண்ணுதுன்னா, தேவனுடைய வரும் கோபத்துக்கு நம்மளை என்ன செய்ய வைக்குது? தப்பித்து கொள்ள வைக்குது. அது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதங்களிலும் சீர்பொருந்துதல் உண்டாக்குறது.
அப்போ அந்த நிலைக்கு தன்னை ஒப்பு கொடுக்காதவனுடைய நிலையை குறித்து வேதத்திலே அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு? கோடாரியானது மரங்களின், அப்போ கோடாரி மரத்தின் வேர் அருகே வைக்கப்படுவதனுடைய நோக்கம் என்ன? ஏன் கிளையில வைக்கல? கிளைய வெட்டுறதுக்கு ஆண்டவர் கோடாரியை வைக்கல, எதை வச்சிருக்கிறாரு? மரங்களின் வேர் அருகே. அப்படின்னா தட் இஸ் த ஜட்ஜ்மெண்ட் ஃபார் தட் ட்ரீ. அந்த மரத்துக்கென்று தேவன் விதித்திருக்கிற நியாய தீர்ப்பு அதுதான். கம்ப்ளீட்லி இட் வில் பி வைப்ட் ஆஃப். அப்போ ஒரு கோடாரியை வச்சு கிளைய வெட்டினா கிளை மறுபடியும் வளர்ந்துடும். ஆனால் அடியோட வெட்டினா அப்போ வேதத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். மாம்சமான யாவருக்கும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்று வனாந்திரத்தில் கூப்பிடுகளுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறபடி அவன் யோர்தான் நதிக்கு அருகாமையான தேசமெங்கும் போய் பாவம் மன்னிப்புக்கென்று நலம் திரும்புதல் கேட்ட ஞானஸ்நானத்தை குறித்து என்ன பண்ணினான்? பிரசங்கித்தான். அவன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெரும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதல் கேட்ட கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினால் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறேன். இப்பொழுது கோடாரியானது மரங்களின் அருகே வேறு வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு என்ன போடப்படும்? அக்கினியிலே போடப்படும். அப்பொழுது அவன் கேட்குறான், நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்குறான். அதற்கு அப்போ யோவான் சொன்ன பதில் என்னன்னா, அதற்கு பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு ஒன்று என்ன செய்? கொடு. ஆகாரத்தை உடையவன் அப்படியே செய்ய கடவன். ஆயக்காரன் ஞானசாரம் பெற வருகிறதை பெற வந்து அவனை நோக்கி, போதகரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டப்பட்டிருக்கிறதுக்கு அதிகமாய் ஒன்று என்ன செய்யாதிருங்கள், வாங்காதிருங்கள். அடுத்து போர் சேவகர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு அவர்கள் சொன்னாங்க, நீ ஒருவனுக்கு இடுங்கு செய்யாமலும் பொய் சாட்சி சொல்லாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்றிருங்கள். வழியில் இருக்கிற வண்டியை மடக்கி லஞ்சம் வாங்காதுன்றார். அப்போ ஞானசானம் பெற வருகிறவன் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வரான். ஒருத்தர் சாதாரண மனுஷனாக வரான், அவங்ககிட்ட சொல்றாரு 2 அங்கி வச்சுதான் அவனை கொடு, சாப்பாடு இருந்ததுன்னா பகுந்து கொடு. ஆயக்காரன் கேட்குறான், அவன் டாக்ஸ் கலெக்டர், அவங்ககிட்ட கேட்குறான், உனக்கு எவ்வளவு நியமிக்கப்பட்டிருக்கோ அதான் வாங்கு, கூடுதலாலாம் வாங்கி ஜனங்களை கஷ்டப்படுத்தாதுங்கிறான். அடுத்து போர் சேவகர்கள் வந்து கேட்குறாங்க, அப்போ உங்ககிட்ட அதிகாரம் இருக்குதுன்றதுக்காக ஜனங்களை மிரட்டிலாம் என்ன பண்ணாதப்பா, அவங்கள சங்கடப்படுத்தி கஷ்டப்படுத்தாதப்பா. அப்படின்னா என்ன சொல்றாரு? எவன் எந்தெந்த ஏரியாவில் தப்பு பண்ணி அந்த தப்பை திருத்திக்கோங்கிறாரு. பொதுவான மனுஷனாக இருக்கிற நீ எந்த விஷயத்தில் தவறி இருக்கிறையோ அந்த காரியத்தில் நீ உன்னை மாற்றிக்கோ. போர் சேவகனாக இருக்கிற நீ எந்த விஷயத்தில் நீ தப்பு பண்ணுறியோ நீ மாற்றிக்கோ. ஆயக்காரன் என்கிற நிலையில் நீ எந்த நிலையில் தப்பு பண்ணுறியோ நீ உன்னை திருத்திக்கோ. குடும்ப தலைவன் என்கிற நிலையில் நீ எந்த விஷயத்தில் நீ தப்பு பண்ணுறியா உன்னை திருத்திக்கோ. குடும்ப பெண்ணாக இருக்கிற நீ எந்த விஷயத்தில் தப்பு பண்ணியோ உன்னை திருத்திக்கோ. பிள்ளைகளாக இருக்கிற நீ அவன் எந்தெந்த நிலையில் ஸ்தானத்தில் உன் பார்வைக்கு தேவனுடைய உணர்த்துவித்தலின்படி தவறு என்று தெரிகிறதோ அந்த தவறுகளையா விட்டுட்டு எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாத, எதை செய்யணுமோ அதை மாத்திரம் செய். இதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நிலை. அப்போ சீர்பொருந்தலின் ஊழியம், எலியாவின் ஆவியும் பலமும் நிறைந்த ஊழியம் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்றால் அவனுடைய வாழ்க்கை மாற வேண்டும். சும்மா எனக்கு யோவானை தெரியும், யோர்தானை தெரியும், சில கதை சொல்லிக்கிட்டே இருப்பான். இந்த God is not interested on your stories. God is expecting the transformation in your life. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நீ யோவானை கண்டது உண்மையாக இருக்கலாம், அவனாலே சொல்லப்பட்ட வார்த்தைகளை கேட்டது உண்மையாக இருக்கலாம், அவருடைய கையினாலே ஞானசாரம் பெற்றது உண்மையாக இருக்கலாம். ஆனால் அது பெரிதல்ல. அவனாலே கேட்கப்பட்ட வார்த்தைக்கு ஏற்றபடி உன் ஜீவியம் மாறி இருந்தால் மாத்திரம்தான் அவனுடைய ஊழியத்தோடு நீ சம்பந்தப்பட்டதற்கு அர்த்தம் இருக்கிறது. தேவன் இந்த காலவெளியிலே எதிர்பார்ப்பது எலியாவின் ஆவியும் பலமும் உள்ள ஊழியத்தின் மூலமாய் இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்தில் ஒரு மாற்றம் வேண்டும். There must be a transformation in our life. அதனால தான் அவர் சொல்றாரு, நீங்க சும்மா என்னை பார்த்தேன், இதை பேசினேன், அதெல்லாம் சொல்லாதீங்க. ஆனால் வாழ்க்கையில் மாற்றம் இருக்குதா? போர் சேவகனே உன் வாழ்க்கையில் மாற்றம் இருக்குதா? ஆயக்காரனே உன் வாழ்க்கையில் மாற்றம் இருக்குதா? போதகனே உன் வாழ்க்கையில் மாற்றம் இருக்குதா?
இப்போ ஆண்டவர் தமது 2வது வருகைக்கு முன்பதாக என்ன பண்றாருன்னா, இந்த 2வது பாகத்தின் ஊழியத்தை கொண்டு வர்றார். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்பதாகவே கர்த்தர் தமது வார்த்தையை கர்த்தர் என்ன செய்கிறாருங்க, அனுப்புகிறார். அப்போ முதலாவது எலியாவின் ஆவியும் பலமும் வந்த ஊழியம் ஜனத்தை கர்த்தருக்கு நேராக என்ன செஞ்சிச்சு, வழிகாட்டி கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்ணிட்டு, the ministry of John the Baptist was introducing the Christ to the people. கிறிஸ்துவை மக்களுக்கு என்ன பண்ணுற வேலைங்க, அறிமுகப்படுத்துகிற வேலை. அப்போ ஏறத்தாழ இதே நிலைதான் இந்த 2வது ஆளுனுடைய ஊழியம். அப்படிதான் அவருடைய வேலை என்னன்னா, தன்னை அல்ல வரப்போகிற கிறிஸ்துவை மக்களுக்கு என்ன செய்கிற காரியம், அறிமுகப்படுத்துகிற வேலை. ஆனால் அது அவர் செய்த இன்னொரு முக்கியமான வேலை என்னன்னா, தகர்க்கப்பட்ட பலிபீடங்கள் முழுவதும் என்ன பண்ணப்பட்டது, செப்பனிடப்பட்டது, உடைந்து போன காரியங்கள். அப்போ வேதத்தில் மல்கியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய கடைசி அத்தியாயத்தினுடைய வசனத்தை நாம் மறுபடியும் வாசிப்போம். இந்த வேத வசனத்தை 4வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்பதாக நான் உங்களுக்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். நான் பூமியை சங்காரத்தினால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும், அடுத்து பிள்ளைகளுடைய இருதயத்தை யாரிடத்திற்கும். அப்போ 2 நிலை சொல்றாரு. பிதாக்களுடைய இருதயம் அது யார், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற பழைய ஏற்பாட்டு பிதாக்களுடைய இருதயத்தை யாருக்கு கொடுப்பேன், இஸ்ரவேலராக இருக்கிற பிள்ளைகளிடத்திற்கு தருவேன். இப்பொழுது காலத்தில் பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு நான் என்ன இருதயத்தை தருவேன் என்றால், பிதாக்களுடைய இருதயம். நமக்கு பிதாக்கள் யார், அப்போஸ்தலர்கள் தான் நமக்கு என்னவா இருக்கிறாங்க, சபையின் பிதாக்களாக இருந்து. we are under the apostolic fathers. அப்போ தேவன் தமது புதிய எருசலேமாகிய சபையை ஆண்டவர் கட்டும்போது எதை வச்சு கட்டுறாரு, புதிய எருசலேமாகிய சபையை கட்டும்போது எதன் மேலே கட்டியிருக்கிறாரு, 12 அஸ்திபார கற்கள் இருக்குது. அந்த 12 அஸ்திபார கற்கள் மேலே ஆண்டவர் கட்டியிருக்கிறார். என்னத்தை வச்சு கட்டியிருக்கிறாருன்னா, 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் தான் அதில் எழுதப்பட்டிருக்குது. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன, புதிய எருசலேமாய் இருக்கிற தேவனுடைய சபை என்பது தேவனுடைய வார்த்தையின் மீது என்ன செய்திருக்கிறது, நின்று கொண்டிருக்கிறது. அப்போ 1 யோவான் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நீங்கள் படிக்கும்போது வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, வசனம் என்ன சொல்லுது, பிள்ளைகளே நீங்கள் ஒரு கால் வஞ்சிக்கப்படாதீர்கள், நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாக இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு யார் வெளிப்பட்டா, தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனென்றால் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்க யார் வெளிப்பட்டார், தேவகுமாரன் வெளிப்பட்டால். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் என்ன பண்ண மாட்டான். அப்போ இன்னைக்கு அநேகர் இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவனுக்கு அவங்க வச்சிருக்கிற ஒரு பேர், இதெல்லாம் வித்துக்கள் பிரதர். எனக்குள்ளே எழுப்புகிற ஒரு கேள்வி என்னன்னா, நீ தேவனுடைய வசனத்தை, சத்தியத்தை, செய்தியை நீ கேட்டதனால நீ வித்தா, இல்லை அதன்படி நடக்கிறதுனால வித்தா? வேதவசனம் தெளிவாக சொல்லுது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடினால் என்ன பண்ண மாட்டான், பாவம் செய்யும். பாவம் என்பது என்ன, சிகரெட்டு குடிக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது, அது கிடையாது பாவம். அவிசுவாசம் தான் பாவம், கற்பனையை மீறி. அப்போ அவிசுவாசம் வரும்போது தேவனுடைய வார்த்தையை என்ன செய்கிறோம், மீறி நடக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை யார் மீறி நடக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறவர்கள், பாவம் செய்கிறவர்கள். அப்போ யார் பாவம் செய்கிறவன், பிசாசுடைய வித்தாய் இருக்கிறவன் பாவம் செய்கிறான், தேவனுடைய கற்பனைகளுக்கு விரோதமாக செயல்படுறான், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுறான், வாழ்க்கை சரியில்லை. அப்போ முதலாவது சீர்பொருந்தின் ஊழியத்தை கொண்டு வந்த எலியாவின் ஆவியும் பலமும் உள்ள யோவான் தீர்க்கதரிசி அதான் சொல்லலாம், முதல்ல வாழ்க்கை மாறட்டப்பறம் ஞானசானம் எடுனாரு. போர் சேவகனாக இருக்கிற நீ உன் வாழ்க்கையை திருத்து, ஆயக்காரனாக இருக்கிற நீ உன் வாழ்க்கையை திருத்து.
2 அங்கி இருக்கிறவன் ஒன்றும் இல்லாதவனுக்கு ஒன்று கொடு. ஆகவே நீ ஆத்தங்கரையில் யோர்தானில் நின்று என் செய்தியை கேட்டதனால நீ பெரிய வித்துன்னு ஒன்று நினைச்சுக்காத. நீ மெய்யாகவே தேவனுடைய வித்தாய் இருப்பாய். ஆனால் அந்த வித்தாய் இருப்பதற்கு அடையாளம் உன் ஜீவியத்தில் ஒரு மாற்றம் தேவை. நான் கடந்த 50 வருஷங்களாக இந்த ஆழ்ந்த சத்தியத்தில் செய்தியில் இருக்கிறேன் அப்படின்னு தங்களை ரொம்ப பெருமையாய் பேசிக்கொள்கிற மக்கள் எல்லாம் பார்த்துருக்கிறேன். சிலரோட கொஞ்சம் நெருங்கி பழகும் போது பார்த்தீங்கன்னா அடிப்படையாக அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப ஆவிக்குரிய நிலையெல்லாம் போல ஒரு சாதாரண மனுஷன், இந்த ஹியூமனிடேரியன் ஒன்று சொல்லுவாங்கள்ல, மனிதாபிமான நிலையில், அந்த அடிப்படை அவங்ககிட்ட கிடையாது. ஒருத்தனை விசாரிக்க மாட்டான், மரியாதை கொடுக்க தெரியாது. சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த சமூக வலைதளங்கள், சோஷியல் மீடியாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ அரசியல் நிலையில் இருக்கிறவங்க, வேறு வெளி உலகத்தில் செக்யூலர் பீப்புள் ஒருத்தர் ரொம்ப சாடிக்கிறாங்க. சாடுறதுல கொஞ்சம் டீசென்சியாக சாடுறவங்க இருக்கிறாங்க, கொஞ்சம் தரக்குறைவாக சப்ஸ்டாண்டர்டு பேக் பைட்டிங் எல்லாம் போயிட்டுருக்கும். திட்டுறது, ஒருத்தங்க அசிங்கமாக பேசிக்கிறது, அந்த வேலை இவன் செய்கிறான். அந்த வேலை இதே ஆளுங்க செய்கிறாங்க. ஒருத்தர் எழுதுறது, ட்விட்டரில் போடுறது, ஃபேஸ்புக்கில் போடுறது, அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்ட்டு. உனக்கு எவன் அந்த வேலையை கொடுத்தான்? நீ என்ன, நீ கிறுக்கனா? நீ கேட்டா அப்படியே தூக்கி, நாங்கள் பிரதர் ஆழ்ந்த சத்தியத்தில் இருக்க பிரதர், நாங்கள் மனவாட்டி பிரதர், அப்படியே மேகத்தில் போகிறோம் பிரதர்னுவான். எனக்கு தெரிஞ்சு என் பார்வையில் நீ ஒரு 1ஆம் நம்பர் மெண்டல், நீ கிறுக்க. நீ முதல்ல மனம் திரும்பு. சும்மா புஷத்தை தூக்கி வச்சுக்கிட்டு நாங்கள் ஆழ்ந்த சத்தியத்தில் இருக்கிற பிரதர், செய்தியில் இருக்கிற பிரதர், வித்து பிரதர். என்ன வித்து நீ? அந்த நீ தேவனுடைய வித்தாக இருந்தா நீ என்ன பண்ணுவோம்? முழங்கால் போட்டு ஜோம் பண்ணிட்டு போனேன். அவன் ஃபேஸ்புக்கில் அடிக்க சொன்னான், எவனை ட்வீட், அவன் அப்படியே சொல்லியிருக்கட்டும், உன்னை ரொம்ப தரக்குறைவாக போய் பேசியிருக்கட்டும். ஆண்டவர் என்ன சொன்னார்? தேவனுடைய வித்தாய் வெளிப்பட்டவர் என்ன சொன்னார்? பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது. வேதவசனம் சொல்லுகிறது, கண்கள் கண்ட சகோதரத்தில் நீ அன்பு கூடாது இருந்தால் காணாத தெய்வத்தினிடத்தில். அப்படியே ஒருத்தங்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் நேராக போய் பேசு. இவன் தன்னை ரொம்ப வித்துன்னு நினச்சிக்கிறான். எலியாவின் ஆவியும் பலமும் உள்ள ஊழியத்தினாலே யார் மெய்யான வித்தாக காணப்படுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, எவனுடைய வாழ்க்கை அந்த வார்த்தைக்கு நேடி வாழ்கிறதோ அவன் தான் மெய்யான வித்து. சும்மா நீ உக்காந்துக்கிட்டு இது பார்த்துக்கிட்டு புஸ்தகத்தில் அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு தீர்க்கதரிசி இந்த புஸ்தகத்தில் இங்கே சொல்லியிருக்கிறார், தீர்க்கதரிசி அந்த புஸ்தகத்தில் அங்கே சொல்லியிருக்கிறார், இதெல்லாம் தேவையே இல்லை. இது வேலைக்கு ஆகாது. எனக்கும் தீர்க்கதரிசி தெரியும். முதல்ல ஆண்டவர் நம்முடைய ஜீவியத்தில் வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிற தேவன். God is expecting a testimony. அப்போ கிறிஸ்துவனுடைய மனவாட்டி அப்படின்னா அவளுக்குள்ள ஒரு லட்சணம் இருக்கணும். அந்த கிறிஸ்துவின் மனவாட்டி என்கிற நிலைக்கான ஒரு பக்குவம் இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், வேத வாசனத்தினுடைய வெளிப்பாடு அவளுக்குள்ள இருக்கணும், கிரியைகள், கிறிஸ்துவை புகேற்ற கிரியைகள் அவளிடத்தில் இருக்கணும். அப்போ தேவன் இந்த கடைசி மணி நேரத்தில் அனுப்பின சகோதரர் பிரணாமனுடைய ஊழியம், அந்த மல்கியாவினுடைய 4வது அத்தியாயத்தினுடைய கடைசி வசனத்தினுடைய 2வது பாகத்தின் நிறைவேறுதல் அவருடைய ஊழியத்தின் மூலமாய் நிறைவேறினது. அதை குறித்து நான் சில குறிப்புகளை அவருடைய செய்தியில் எடுத்தபோது 1933வது வருஷம் ஒஹாய நதிக்கரையிலே அவர் மதியம் 2 மணிக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஒரு இளம் ஊழியராக. அப்பொழுது வானத்திலே நிமிர்ந்து பார் என்று சத்தம் வருகிறது. நிமிர்ந்து பார்த்தபோது வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது. ஆனால் அந்த இடிமுழக்கத்தின் சத்தத்தை எல்லாரும் கேட்டார்கள், ஆனால் பேசினவருடைய சத்தத்தை அவர் ஒருத்தர் தான் கேட்டார். அப்போ அந்த வானத்திலிருந்து பிறந்த சத்தம் என்ன சொல்லிச்சுன்னா, as John the Baptist was sent forth to forerun the first coming of Christ, your message, let me underline these words, your message, உன்னுடைய செய்தி, it is a message that will forerun the second coming of Christ. That's what the angel of the Lord said. இது ஒருத்தர் பேசின செய்தியை கேட்டு யாரோ எழுதின ஸ்கிரிப்ட் கிடையாது. இது ஒரிஜினல், அவர் பேசின ஆடியோவுடைய எக்ஸாக்ட் ஸ்கிரிப்ட் அப்படியே எழுதியிருக்குது. As John the Baptist was sent forth to forerun the first coming of Christ, your message,
It is the message that will forerun the second coming of Christ. That's what the angel of the Lord said. வேத வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. கர்த்தருடைய வசனத்தோடு ஒன்றையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. ஆனால் இந்த வசனத்தை இன்னைக்கு எப்படி மாற்றி வச்சிருக்கிறாங்க? நான் பிரதர் பிரணாமனுடைய சபை அவர் இருந்த இடத்தெல்லாம் நான் போய் பார்க்கும்போது அந்த கல்லறையை பார்த்த உடனே எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அந்த கல்லறையில் இந்த வாசகத்தை எழுதியிருக்கிறாங்க. as the John the Baptist was sent forth to forerun the first coming of the Christ, you will send to forerun the second coming of Christ எழுதியிருக்கிறாங்க. நான் உடனே கூட்டு போனவர்கிட்ட கேட்டேன், யுவர் மெசேஜ்ன்னு தான் ஆண்டவர் வானத்திலேருந்து சொன்னார், நீ எதுக்குங்க யூன்னு போட்டு வச்சுருக்கீங்கன்னு கேட்டேன். அது பிரதர்ன்னாங்க. அப்போ நீ பைபிளில் எந்த ஒரு உபதேசத்தை எந்த ஒரு ஸ்தாபனத்தை சேர்ந்தவரோ மற்ற பிரிவை சேர்ந்தவர்களோ மாற்றி பேச இவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசுகிறாங்கன்னா நீ சொல்கிற. அப்போது தேவன் தமது இது ஆண்டவர் ஏதோ மனசில் பேசுனதெல்லாம் சொல்லலை. இட் இஸ் அ டைரக்ட் வேர்ட், எ வாய்ஸ் கேம் ஃப்ரம் ஹெவன். பரலோகத்திலிருந்து தேவனுடைய ஊழியக்காரனுக்கு வந்த பிரத்யட்சமான கர்த்தருடைய தெளிவான சத்தம். அந்த வசனத்தில் அந்த வார்த்தையில் ஒரு வார்த்தையை நீ எடுத்திருக்க, யுவர் மெசேஜ் என்னதை யூன்னு எடுத்திருக்க மாற்றிருக்கிறிய. இந்த மாத்திர அதிகாரத்தை உனக்கேவன் கொடுத்தது? இந்த யுவர் மெசேஜை தூக்கிட்டு யூன்னு போட்டதுனால தான் இவன் தீர்க்கதரிசியை தூக்கி வச்சுக்கிட்டு அலைஞ்சிட்டு கிடக்கான். பிரச்சனையும் அங்கே தான் இருக்குது. நான் நிறைய செய்தியில் எடுத்திருக்கிறேன். இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்ங்கிற ஒரு செய்தியில் இதே வார்த்தையை அவர் ரிப்பீட் பண்ணுகிறார். The church of the choosing the law of grace, அந்த செய்தியில் அவர் சொல்றாரு. The gods being misunderstood, அந்த செய்தியில் அவர் சொல்றாரு. 1965 பேசுறது கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்ல மறுபடியும் சொல்றாரு. 1962 இன்னொரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்ல இதே வார்த்தையை அவர் ரிப்பீட் பண்ணுகிறார். பிரசவன்ட்டுங்கிற செய்தியில் 1962 கொடுத்த செய்தி இதே வார்த்தைகளை அவர் மறுபடியும் நினைப்பூட்டுகிறார். எ டெஸ்டிமனி அப்பான் த சீ என்கிற செய்தியில் 1962 கொடுத்தது இதே வார்த்தையை அவர் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறாரு. த வே பேக் என்கிற செய்தியில் இதே வார்த்தையை ரிப்பீட் பண்ணுறாரு. 1962 கொடுத்த இன் திஸ் த சைன் ஆஃப் த எண்ட் சார் இந்த செய்தியில் சொல்கிறாரு. டோக்கன் என்கிற செய்தியில் சொல்கிறார். ட்ரையல், the man running from the presence of God. ஏகப்பட்ட செய்தி. the seed is not the hair with the shackle. வித்து பதருடன் இணையா சுதந்திரவாளி ஆவதில்லை. it is the running of the sun, it is the rising of the sun. இத்தனை செய்தி கிட்டத்தட்ட 15-16 செய்திக்கு மேலே அன்றைக்கு 1933 அவர் ஆண்டவருடைய பிரத்யட்சமான சத்தத்தை கேட்ட அந்த வார்த்தையை அவர் திருப்பி அவர் ரிமைண்ட் பண்ணுறாரு. அப்படி எழுதின வார்த்தையை மாற்றுறதுக்கு யாருக்கு ரைட் இருக்குது? சரி, மாற்றினவங்க யாராக இருக்கட்டும், அதுக்கு ஆண்டவருக்கு அவங்க கணக்கு கொடுத்துக்கிட்டோம், நமக்கு அது பிரச்சனை இல்லை. இப்போ என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, அவர் கொடுத்த அந்த செய்தி உனக்குள்ளே என்ன மாற்றத்தை உண்டாகி இருக்குது? எலியாவின் ஆவியும் பலமும் உள்ளவராய் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு ஆதி அப்போஸ்தலருடைய அவர் புதுசாக ஒரு மெசேஜ் இல்லை. ஒருத்தர் சொல்கிறாரு, பிரதர் நம்ம தேவனுடைய வசனம் வேதத்தில் இருக்கணும், அதே நேரத்தில் கர்த்தருடைய செய்தியில் இருக்குது. இது என்ன இது என்ன இது வேற இது வேறையா? சாம்பாரும் சாப்பிட்டுக்கணும் ரசமும் சாப்பிட்டுக்கணும்னா அது என்ன அர்த்தம்? இது கர்த்தருடைய வேதத்தில் இருக்கணும், வார்த்தையில் இருக்கணும்னா என்ன அர்த்தம்? இவர் சொன்ன காரியங்கள் அனைத்து எதில் இருக்குது? வேதத்தில் இருக்குது. இன்னைக்கு ஒருத்தருக்கு வேத வசனத்தை வச்சு பிரசங்கம் பண்ண தெரியாது, புஸ்தகத்தை வச்சு தான் பிரசங்கம் பண்ண தெரியும். என்னால் சர்ப்பத்தின் வித்தாக இருக்கட்டும், அது ப்ரீ டெஸ்டினேஷனாக இருக்கட்டும், ஞானசானமாக இருக்கட்டும், மனம் திரும்புதலாக இருக்கட்டும், எந்த விஷயமானாலும் ஐ கேன் ஸ்பீச் ஃப்ரம் த பைபிள். காரணம், அவர் மூலமாய் கொடுக்கப்பட்ட செய்திகள் அனைத்தும் என்னை வேதத்திற்கு வெளியே அல்ல, எல்லாம் என்னை வேதத்துக்குள்ளே கொண்டு வந்தது. அவர் பிரசங்கித்த அத்தனை சத்தியங்களுக்கான அடிப்படை ஆதாரத்தை அவர் வேற வெளியே எங்கிருந்து எடுக்கல, எடுத்தது அத்தனை தேவனுடைய வசனத்திலிருந்து எடுத்தார். நீ வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணு. அந்த கூட்டத்தாருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, அன்னைக்கு புதுசாக ஏதாவது சொல்லணும். நான் ஒரு முறை நியூயார்க் பட்டணத்தில் ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணேன். ஒரு ஆள் சும்மா இருக்க வேண்டியதான, நேராக என்கிட்ட நான் ஒரு எளிமையான செய்தி தான் கொடுத்தேன். தேவனுடைய சாயலுக்குள்ளாக நம்ம போகிற அந்த காரியங்களை குறித்து பிரசங்கம் பண்ணேன். பிரதர் ஒருத்தர் நேராக வந்தார். வந்துட்டு, பிரதர் ஐ ரியலி என்ஜாய்ட் யுவர் மெசேஜ், பட் யுவர் மெசேஜ் இஸ் நாட் ஸோ டீப் அப்படின்னாரு.
நான் உடனே சொன்னேன், என் செய்தி எவ்வளோ டீப்பாக இருக்குதுன்றதை பற்றி பிரச்சனை இல்லை பிரதர், நீ ஆண்டவருக்குள்ளே எவ்வளோ டீப்பாக இருக்குன்ற அதை பத்திரம் யோசி அப்படின்னு போயிட்டு அந்த ஆளுக்கு அப்படியே ஏன்டா அவங்ககிட்ட அந்த கேள்வியை கேட்டால் மூஞ்சி செத்து போச்சு அவனுக்கு. டீப்புன்னு எங்கேயோ போயிட்டாங்க. அப்போ தேவனுடைய அப்போ இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு இவர்களாக கொடுத்த சுய வியாகியானங்கள் the wrong interpretations lead the different dirty doctrines, அசிங்கமான கேவலமான உபதேசங்களை இன்றைக்கு கொண்டு வந்து அதன் மூலமாக இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்திலே தேவனுடைய நாமத்துக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆதி அப்போஸ்தலரால் கொள்ளப்பட்ட மெய்யான சத்தியத்துக்கும் அவருடைய ஊழியத்துக்கும் களங்கம் கற்பிக்கக்கூடிய அளவுக்கு இந்த மக்களுடைய நிலைமை மாறி இருக்கிறது. இன்றைக்கு இந்த காலவெளியில் சொல்லுகிறேன், உண்மையாகவே அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டவனாக நீங்கள் நானும் இருப்போமானால் அதற்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், இந்த வசனத்தை வாசிக்கிறவர்களாய் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சாட்சியே கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்சு சில பேர்லாம் அந்த ஜாதி கிறுக்கு அவங்களை விட்டு போகாது. இந்த சத்தியத்தில் ஆழமாக இருக்கிறன்ற ஒரு சில கூட்டத்து ஆட்கள்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஒரு சில ஊரில் இருக்கிறாங்க, அந்த தோல் வெறி அவங்கள விட்டு மாறவே மாறாது. நீ எப்படி இந்த செய்தியை படிச்சுட்டு எப்படி நீ ஜாதி சங்கத்தில் நீ மெம்பர்ஷிப் ஆகி சீட்டு வாங்கி வச்சிருக்கிற? நீ யோசிக்கணும். அப்போ வேதவசனம் என்ன சொல்லுது? உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாய். அப்போ பிரதர் பிரணாமனுடைய ஊழியம் இன்னைக்கு அநேகரால் அவமதிக்கப்படுகிறது, நிராகரிக்கப்படுகிறது. அப்போ பிரதர் பிரணாம் யார் என்பதை வைத்து அவர் செய்தி முக்கியமல்ல, அவர் கொடுத்த செய்தினால்தான் அவர் முக்கியமானவர். அப்போ அவர் வந்தார், அவர் வேலையை முடிச்சிட்டார், அவர் போயிட்டார். ஆனாலும் அவர் போனாலும் கூட 1965 24 டிசம்பர் அவர் கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்தார். ஆனால் அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த செய்தி யார் யாருக்குள் மாற்றத்தை, திருத்தத்தை, சீர்பொருந்துதலை உண்டாக்க வேண்டுமோ அந்த வேலை அதை என்ன பண்ணிட்டு இருக்குது? செய்துகிட்டு இருக்குது. அப்போ அந்த செய்தி ஒரே விதமான செய்தி உன்னை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய இடம், the destination where you are supposed to come is to the true word of God. அப்போ எழுதப்பட்ட வேத வார்த்தைக்குள்ளே அதனுடைய நிலைக்குள்ளே அந்த அஸ்திபாரத்துக்குள்ளே உன்னை கொண்டு வந்து சேர்க்கலைன்னா there is something is seriously wrong somewhere. அப்போ இன்னைக்கு இந்த செய்தியை படிக்கிற ஆளுங்களை ஏகப்பட்ட பேர்த்த பார்த்துக்க, அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏகப்பட்ட ஃப்ராடுகளை தான் பார்த்துருக்குறேன் நான். ஒரு அடிப்படை விசுவாசம், ஒரு அன்பு, பரிசுத்தம், ஒரு ஒழுக்கமான ஜீவியம் இல்லாத ஆட்களெல்லாம் பார்த்துருக்குறேன். அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரே ஊருக்குள்ளே 4 சபை வச்சுருக்கிறாங்க, 4 பேர் 4 வியாக்கியானம் கொடுக்குறாங்க. அந்தந்த வியாக்கியானத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அடிப்படையிலே ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு ஒரே பிரிஞ்சிருக்கிறாங்க. அவங்களும் மனவாட்டிங்கிறாங்க, இவங்களும் மனவாட்டிங்கிற, கடைசியில் யார் மனவாட்டின்னு நமக்கே புரிய மாட்டேங்குது. கிறிஸ்துவனுடைய பார்வையில் ஆண்டவருக்கு ஒரே ஒரு மனவாட்டி தான் உண்டு. கரை திரை முதலானவைகள் ஒன்றால் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபை. கொரிந்தியர் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறது போல உங்களை யாராக ஒப்பு கொடுத்திருக்கிறேன்? கற்புள்ள கன்னிகையாக. அப்போ இன்றைக்கு இந்த செய்தியை படிக்கிற நீங்களும் நானும் மற்ற ஸ்தாபனங்களினுடைய தவறான உபதேசங்கள் எந்த அளவுக்கு தவறு என்பதை அடையாளம் கண்டு அதை விட்டு விலகணுமோ அதை போலவே இதற்குள்ளே இருக்கிற தவறான வியாக்கியானங்களை கொடுத்து ஜனங்களை திசை திருப்புகிற ஆட்களை அடையாளம் கண்டு நம்ம விலகணும். அப்போ எப்படி அதோட நம்ம சேர்ந்தா ஆவிக்குரிய வேசித்தனமோ அதுக்கு ஈக்குவல் தான் இதுவும் ஆவிக்குரிய வேசித்தனம். Any doctrine, any interpretation which is against to the doctrine of Jesus Christ, it is an adulteration, it is a spiritual adulteration, it is an abomination in the sight of God. நீ அவருடைய செய்தியை கொண்டு ஏற்படுத்துகிற எந்த ஒரு வியாக்கியானமும் தேவனுடைய அடிப்படை ஆதி அப்போஸ்தலர்கள் கொடுத்த அடிப்படை உபதேசத்திற்கு மாறானதாக, எதிர்மறையானதாக இருக்குமே ஆனால் அது ஆவிக்குரிய வேசித்தனத்துக்கு அடையாளம். அதோடு கூட ஐக்கியம் கொண்டிருக்கிறவன், அதை நம்புகிறவன் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர்றதில்லை. இதில் என்ன ஒரு பெரிய வேதனையான ஒரு விஷயம்னா, அந்த செய்தி இன்றைக்கு மொழியாக்கங்கள் எல்லா மொழியிலேயும் முழு அளவில் இல்லை. 1600 செய்தி இருக்குது. நான் ஆங்கிலத்து வழியிலே படிக்கிறதுனால ஆண்டவருடைய கிருபையில் எனக்கு ஓரளவு அந்த செய்திகள் புரிகிறது. அதில் நான் கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன்.
பட் மற்ற மொழிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை, அந்த அறகுறையாக அந்த ஆங்கில மொழியாக்கம் தெரியாதவங்க அந்த கொஞ்சம் அளவில் இருக்கிற புஸ்தகங்களை வச்சுக்கிட்டு இவங்களே புதுசாக கற்பனையான விஷயங்கள், அவர் சாதாரணமாக சொன்ன விஷயங்கள், யூகமாக சொன்ன விஷயங்கள் எல்லாம் யூகமாக விட்டுட்டு போயிட்டே இருங்க. அவர் சொன்ன அந்த செய்திக்குள் இருக்கிற அந்த சாராம்சம் என்ன, அதனுடைய அடிப்படை பொருள் என்ன என்பதை கொண்டு தேவனுடைய வசனத்தை, சத்தியத்தை நீ புரிந்து கொண்டு நீ வந்து சேர வேண்டிய இடம் இந்த வேதத்தின் இடத்துல தான். இந்த இடத்துக்கு இன்னும் வந்து சேராததுனால தான் இன்னும் பிரண்டாம் செட்னு சொல்லிட்டு இருக்க. நீ வந்து சேர வேண்டிய இடம் எது? இட்ஸ் எ பிக் ட்ராஜடி. இதை கேட்குறவங்களுக்கெல்லாம் சில பேருக்கு என் மேலே கோபம் வரும். உங்களுக்கு கோபம் வந்தாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, நான் சொல்ல வேண்டியது உள்ளதுபடி சொல்லிடுறேன், அவ்வளோதான். அப்போ உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படி, அப்போது இந்த ஒரே செய்தி ஒருத்தருக்குள்ள எதிர்மறையான விளைவு உண்டாக்கியிருக்கு. அதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றார், கல்லாதவர்களும் உறுதியற்றவர்களும் தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக. இப்போ நீ புரட்டுறதுனால கேடு வேற எவனுக்கும் கிடையாது, உனக்கு தான் கேடு. நீ குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடன், உன்னோட சேர்ந்து ஒரு கூட்டம் ஜனமும் நாசமாக போகுது. ஆனால் கர்த்தர் எல்லா காலங்களிலேயும் தம்முடைய வார்த்தையை உள்ளபடி ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்கிற ஒரு உத்தம கூட்டத்தை வைத்திருக்கிறார். பிகாஸ் these people are prepared for the Lord. அப்போ பிரணாமனுடைய செய்தியை ஒருத்தர் வாங்கலைன்னா உடனே என்ன சொல்லிடுவாங்க தெரியுமா? இது வித்து இல்லை பிரதர். சரி, அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளாதவங்க, அந்த புக்கை வாங்காதவங்க, படிக்காதவங்க வித்து இல்லை விட்டுருவோம், உங்கள் லாஜிக் படியே விட்டுருவோம். வச்சிருக்கிறிய, படிக்கிறிய, 24 மணி நேரமும் அதிலே தானே முட்டி மோதிக்கிட்டு இருக்கிற. உன் வாழ்க்கையில் என்ன மாற்றம் இருக்குது? உங்ககிட்ட என்ன டெஸ்டிமனி இருக்குது? உன் புள்ள கல்யாணம் எப்படி நடக்குது? காலமெல்லாம் பிரசங்கத்தில் எந்தெந்த ஸ்தாபனங்களையும் சபைகளையும் வாய்களையும் திட்டுவாங்களோ, கல்யாணம் வந்துச்சுன்னா அங்கே தான் போய் நிற்க அம்புட்டோம். ஒரு ஆள் இந்த செய்தியில் ரொம்ப ஆழமாக, தீவிர ஆழமாக இருக்கிறவர், இங்கே நின்றுக்கிட்டாருன்னா கண்ணா பின்னா அதை தான் திட்டிக்கிட்டே இருப்பார். கடைசியில் வீட்டில் கல்யாணம் வந்த உடனே அத்தனை பேர்த்துக்கும் பொண்ணு மாப்பிள்ளை அங்கே தான் எடுத்தார். கல்யாணத்துக்கு உள்ளே வாங்க, நீங்கள் தாங்க பொண்ணுக்கு கை பிடிச்சி கொடுக்கணும். இல்லை, நான் உள்ளே வரமாட்டேன், அது பிசாசுகளின் இடம். பிசாசுகளின் இடம் தெரியுது இல்லை, அப்புறம் எதுக்கு நீ மாப்பிள்ளை எடுத்த பொண்ணு எடுத்த? இல்லை, தாய் மாமனை சொல்லியிருக்கேன், அவன் பிடிச்சி கொடுப்பான். எல்லாம் கேவலமா இல்லை? இல்லை, சிரிக்க எங்கே போய் சிரிக்க? இதெல்லாம் யாரை ஏமாத்துறீங்க? நீ யாரை ஏமாத்தல, ஒன்று நீயே ஏமாத்திக்கிட்டு இருக்கிற. தேவன் தமது தாசனுக்கு தமது வார்த்தையை கொடுத்த போது சொன்னார், இந்த வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறபடி கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த செய்தி நல்ல அருமையான செய்தி, சீர்பொருந்துதலின் செய்தி, எல்லா ரகசியங்களையும் நமக்கு தெளிவுபடுத்தின செய்தி. It restores all things. ஆனால் வந்து சேர வேண்டிய இடம் சார் பிரண்ணாமன் இடத்தில் இல்லை, அவர் பிரசங்கித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து நாம் சேர வேண்டும். அந்த ஒகாயா நதியில் அவர் ஞானஸ்நானம் கொடுத்த அந்த ஸ்பாட்டை நம்ம பார்த்த பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் நான் செய்த ஒரே ஒரு ஜெபம் இதுதான். ஆண்டவரே, யோவான் ஸ்நானகனுக்கு என்னுடைய செய்தி முதல் வருகைக்கு முன்னோடியாக இருந்தது போல இவருடைய செய்தி முன்னோடியாக இருக்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தை இந்த இடத்திலிருந்து வெளிப்பட்டது. ஆண்டவரே, உம்முடைய வருகை மட்டுமாய் இந்த வார்த்தையோடு கூட என்னுடைய ஜீவியம் சீர்பொருந்தினதாக இருக்க மாத்திரம் எனக்கு அருள் செய்ய. நான் பிரசங்கம் பண்ணுறது அதெல்லாம் அப்புறம் வேலை. நீ அப்போஸ்தலனாகவோ தீர்க்கதரிசியாகவோ யாராக இருந்தாலும் முதல்ல நீ கிறிஸ்துவுக்கு சீஷன். இட்ஸ் a mandatory to everybody. ஆண்டவர் பேதுருவையும் யோவானையும் எல்லாரையும் கர்த்தர் அழைத்தார். எல்லாருக்கும் பெரிய பெரிய அனுபவங்களை கொடுத்தாரு. யோவானை பத்மதீவுக்கு கொண்டு போய் பெரிய பெரிய விஷயம்லாம் கொடுத்தார். ஆனால் முதல்ல ஆண்டவர்களை அழைக்கும் போது என்னென்ன சொன்னார்? நீங்கள் எல்லாரும் எனக்கு என்னவா இருப்பீர்கள்? சீஷர்களாக இருப்பீர்கள். So whether you are an apostle or a minister of the gospel, we don't know how big you are, but your basic thing is you are the disciple of Jesus Christ. அடிப்படையில் யாரு? நீ கிறிஸ்துவுக்கு ஒரு சீஷன். அப்போ அந்த சீஷத்துவ நிலைமையில் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டிய ஒரு மெய்யான ஜீவியம் ஆண்டவருடைய வேதவசனம் சொல்லுகிறது. ஒருவன் எனக்கு சீஷனாக இருக்க விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன செய்ய கடவை பின்பற்ற. யூ மஸ்ட் ஃபாலோ கிரைஸ்ட் இன் யுவர் லைஃப்.
அவருடைய உபதேசத்தை பின்பற்றுகிறவனாய், அவருடைய வார்த்தையை பின்பற்றுகிறவனாய், அவரால் அனுப்பப்பட்ட பரிசுத்தவான்களை அங்கீகரித்து அவர்களால் சொல்லப்பட்ட வசனத்தை உள்வாங்கி அதற்கேற்றபடி உன் ஜீவியத்தை மாற்றிக்கொள்ளுகிறவனாய் இருக்க வேண்டும். அதை மாற்றிக்கொள்ளாமல் நான் தீர்க்கதரிசியை பார்த்தேன், நான் அதை பார்த்தேன், நான் எங்கள் வீட்டில் ஃபோட்டோ இருக்குது, தீஸ் ஆர் ஆல் தி, நீ வேஷம் போடுறவன். நீ சிலர் எங்கள் வீட்டில் சர்ச்சில் வந்து ஒருத்தர் கேட்டார், நீங்கள் தீர்க்கதரிசி ஃபோட்டோலாம் மாட்டல, எதுக்கு ஏன் மாட்டணும்? அது வேண்டாம், நான் பார்த்துக்குறேன், இப்போல்லாம் செல்ஃபோன்லேயே வந்துருச்சு, அது எதுக்கு சர்ச்சுக்குள்ளே மாட்டணும்? அதெல்லாம் மாட்டி வைக்கணும் பிரதர். அப்போ தான் அந்த ஆளை பிடிச்சேன். உன் காலத்தில் இன்னைக்கு 7ஆம் சபையின் தூதனுடைய ஃபோட்டோவின்னு எடுத்து போட்டேன், முதல் சபைக்கு தூதன் பவுல்னு சொல்கிறீங்களே, அப்போ அவர் பவுல் வந்து ஃபோட்டோ அடித்து எல்லாருக்கும் சர்ச்சிலையும் போட சொல்லி கொடுத்தாரோ? அந்த காலத்தில் கேமராவும் இல்லை, நல்ல வேலை ஒன்றும் இல்லை. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், உங்களில் ஒரு சிலர் நான் இவனை சேர்ந்தவன் என்று அவனை சேர்ந்தவன் என்று இவங்களான அவங்களுக்காக சிலுவையில் மரித்தான், நான் நட்டேன் அப்போல நீர் பாய்ச்சினால் தேவன் விளைய நடுகிறவனாலும் அல்ல நீர் பாய்ச்சுகிறாலும் அல்ல விளைய செய்கிற தேவனால் எல்லாம் ஆகும். தேவனுடைய சபையிலே கனப்படுத்தப்பட வேண்டியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ we should not go out of track. We should not go out of track. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்க எதை அறியறீங்களோ இல்லையோ, பவுலை பற்றிலாம் ரொம்ப பேசாதீங்க, பவுல் பிரசங்கித்த கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணுங்க. சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றி அறியாதிருக்க நான் தீர்மானித்திருந்தேன். அப்போ இந்த கால வேளையில் அப்போ இப்படிப்பட்ட நூதனமான உபதேசங்களை பலர் பேசி பல விதமான காரியங்களை ஒரு விக்கிரகாராதனை மாதிரி பண்ணுறதுனால இதை பார்க்குற மற்ற சபைகள் எல்லாம் இதெல்லாம் பிரதர் பிரண்ணாம்னு ஒரு ஆள் கொண்டு வந்த உட்புகுத்தின விஷயங்கள் போல இருக்குது அப்படின்னு அவரை தப்பாக நினைக்கிறாங்க. அவருக்கும் இவங்க செய்கிற இந்த காரியங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அவர் நல்ல தேவனுடைய மனுஷன், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன். கர்த்தர் அவருக்கு கொடுத்த செய்தியை கொண்டு கர்த்தர் அவருக்கு வார்த்தையை கொடுத்தார். அந்த செய்திகள் இன்றைக்கு ஜனங்களை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்து சேர வேண்டிய இடம்னா ஆதி அப்போஸ்தலருடைய மூல உபதேசத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம். அன்றைக்கி ஒரு ஆள் ரொம்ப துணிகரமாக பேசுகிறாருங்க, இது வந்து பைபிள் வந்து பழைய ரசமா, அது வந்து புது ரசமா. எது பழைய ரசமா? பைபிள் பழைய ரசமா? அவருடைய செய்தி என்னதான் புது ரசமா? யார் சொன்னது உனக்கு அந்த தைரியத்தை எவன் கொடுத்தது உனக்கு? எத்தனை பேர் எத்தனை பிரசங்கித்தாலும் இது ஒரு காலம் ருசி மாறாத ரசம் யாது, இது தேனிலும் மதுரமானது, இது நேற்று மின்று மாறாத அழியாத தேவனுடைய வார்த்தை. இது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே ஒன்றையும் குறிக்காதே. அப்போ இந்த கால வேளையில் தேவனுடைய வார்த்தையை கேட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எலியாவினுடைய ஆவியும் பலமும் உடைய இந்த ஊழியம் தேவனுடைய ஜனத்தை அது ஆயத்தப்படுத்தக்கூடியதாக இருக்குது. உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படி, டு மேக் ரெடி எ பீப்புள் ப்ரிப்பேர்டு ஃபார் த லார்ட். ஆகவே தான் வேத வசனம் சொல்லுகிறபடி எலியாவினுடைய ஊழியமும் இது கர்த்தருக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ஜனத்துக்குரியது. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ஜனம். அப்போ கர்த்தருக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ஜனத்தின் மத்தியிலே அது எந்த நல்ல வேலையை செய்யணுமோ அது என்ன பண்ணிட்டு இருக்குது? நல்ல வேலையை செய்து அவங்களை சரிப்படுத்துது, அவங்கள மாற்றுது, அவங்கள திருத்துது, வந்து சேர வேண்டிய இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்குது. ஆனால் கர்த்தருக்காக ஆயத்தமாக்கப்படாத ஒரு கூட்டத்தை கையில் தான் இந்த குரங்கு கையில் பூமாலை ஆப்பிட்டது மாதிரி இவங்க கையில் ஆப்பிட்டுக்கிட்டு அந்த செய்தி படாத அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்குது. புதுசாக பேசுகிறாங்க ஐயா, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, நமக்கே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. நமக்கு ஓரளவு அந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சதுனால தப்பிச்சுக்கிறோம், தெரியாதவங்களாம் மாட்டினானே செத்தான், அவ்வளோதான். இந்த மத்தியான வேளையில் அடிப்படை வார்த்தை நமது ஜீவியத்தின் கிரியையாய் மாற வேண்டும். இதுதான், அதை தான் அன்றைக்கு யோவான் சொல்லுகிறான். உங்கள் கிரியையில் மாற்றம் இல்லாமல் நீங்கள் சும்மா வந்து போகிறது ஒரு பிரயோஜனமும் இல்லைப்பா. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. இந்த கடைசி மணி நேரத்திலேயும் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கிற நாம் இன்றைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு சபைக்கும் வார்த்தையை கொடுக்கும்போது சொன்னார், நீ மனம் திரும்பு, இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து என்ன செய், மனம் திரும்பு, ஆதியில் செய்த கிரியைகளை மறுபடியும் செய்வாயாக என்ற வார்த்தையின்படி
இந்த கடைசி மணி நேரத்திலே தேவன் அனுப்பின இந்த வார்த்தையின் மூலமாக, இந்த செய்தியின் மூலமாய் அவருடைய ஊழியத்தினுடைய தாக்கம் இன்றைக்கு நமக்குள்ளே ஏற்படுத்தி இருக்க வேண்டிய ஒரு மாற்றம், கிறிஸ்துவுக்கு இணையான ஒரு நற்கிரியைகளுக்கு நேராய், சுபாவத்துக்கு நேராய், பண்புக்கு நேராய், கிரியைகளுக்கு நேராய் நம்மளை கொண்டு போய் அது மாற்றி இருக்க வேண்டும். அந்த மாற்றமும் செயலும் என்னிடத்தில் நிறைவி இருக்கிறதா? வேதவசனம் சொல்கிறார், அவன் தன் இருதயத்தை அவன் தான் திருப்புவான். he is not turning your brain. இன்றைக்கி நிறைய பேர் புத்தகத்தை நிறையா படிச்சுட்டு எனக்கு ஆழ்ந்த சத்தியம் தெரியும், மூளை தான் திரும்பி இருக்குது, இருதயம் திரும்பலை, வாழ்க்கை திரும்பலை. அது திரும்பணும். இந்த பர்பஸே அதுதான். உன் வாழ்க்கையின் சுபாவம் மாறணும். சொந்த சகோதரனுக்கு விரோதமாக மலுகடி நிற்கிறாயா சில பேர். கேட்டால் ஆழ்ந்த சத்தியத்தில் இருக்கிறாங்கிறான். எப்படினாலும் எப்படி செய்ய முடியுது? எப்படி செய்ய முடியுது? இவ்வளவு ஆழமான சத்தியத்தை கேட்காத சில மனுஷர்களே கூட ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டானா, பிரதர் என்னால் ஜெபம் பண்ண முடியல பிரதர், நைட்டு பைபிள் படிக்க முடியல, அவன் மனசாட்சி உறுத்துது. இவன் ஆழ்ந்த சத்தியத்தை செய்கிறேன்றவன் உட்காந்து மல்லு கட்டிட்டு உட்காந்துருக்கிறான். வாழ்க்கையில் மாற்றம் இல்லை, திருத்தம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி இதே ரேஞ்சில் நம்ம போனோம்னா நம்ம யாரும் ஏமாத்தலை, நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். வேதவசனம் சொல்லுங்க, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. உண்மையாகவே சத்தியத்தில் இருக்கிறவன், உண்மையாகவே ஒருவன் தன்னை தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுவானால், தேவனுடைய வித்தாக இருப்பானே ஆனால் அவன் என்ன செய்ய மாட்டான்? பாவம் செய்ய மாட்டான். அவன் தேவனுடைய பிள்ளையாக இருப்பான். இயேசுவே தேவனுடைய வித்தாக பூமியில் வெளிப்பட்ட போது வேதம் சொல்லுகிறது, அவர் வாயில் பாவம் இல்லை, அவர் வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மேலான பரிசுத்தத்தின் வாழ்க்கைக்கு நேராய் தேவன் நம்மை கொண்டு போவாராக. எலியாவின் ஊழியம் கர்த்தருக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ஜனத்துக்காக அது உள்ள ஊழியம். அதனுடைய பங்கிலே உங்களுக்குள்ள பாகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனுடைய வருகையில் காணப்பட ஆண்டவர் தாமே உங்களுக்கு கிருபை நல்குவாராக என்று சொல்லி மிகுந்த தாழ்மையோடு பணிவோடு தேவ வார்த்தையை நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழும்பி நிற்போம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியே நன்மையே கண்டு விரைந்தோடி வந்து, கல்வாரியே நன்மையே கண்டு விரைந்தோடி வந்து, கழுவும் உன் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் உன் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த பகல் வேளையிலே உம்முடைய வார்த்தையை கேட்டபடி ஜனத்துக்காய் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் தோன்றின ஆண்டவரே யோவான் ஸ்நானகன் முதல் வருகைக்கு முன்னோடியாய் இருந்து உம்முடைய வார்த்தையை அறிவித்த போது மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிற ஜனங்களை எதிர்பார்த்தான். ஆண்டவரே, இந்த கடைசி மணி நேரத்திலேயும் எலியாவின் ஆவியும் பலமும் கொண்ட ஒரு ஊழியத்தை நீர் அனுப்பப்பட்ட அந்த வார்த்தையின் மூலமாய் நீர் செய்ய நடப்பிக்க விரும்புகிற உம்முடைய தெய்வத்தின் ஒரு நோக்கம் நிறைவேற்றப்படும்படி நீர் உதவி செய்யும். அதை இன்னைக்கு சத்துரு ஒரு ஆயுதமாக தன் கையில் எடுத்துக்கொண்டு தவறான உபதேசங்களையும் தவறான விஷயங்களையும் தவறான வியாக்கியானங்களை உண்டாக்கி ஜனங்களை சீர்கேடுக்குள்ளாய் வழிநடத்துகிற எல்லா சீர்கேடான நிலைகளில் இருந்து தேவனுடைய ஜனத்தை நீர் விடுவிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தவறான நிலைகளில் மார்க்கங்களில் இருக்கிறவர்கள் யாவரும் இந்த நாட்களில் விடுவிக்கப்படும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வல்லமையாய் நீர் கிரியை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். தேவனுடைய கிருபையும் உம்முடைய அனுக்கிரகமும் உம்முடைய சமாதானமும் கூட இருந்து நடத்திட்டுங்க தாவே.
உம்முடைய வருகைக்கு முன்பதாக நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறபடி கர்த்தருக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ஜனங்களுக்காக ஆண்டவரே அந்த ஊழியம் அளிக்கப்பட்டது என்பதை அறிந்து அந்த ஆயத்தமாக்கப்பட்டவர்களின் கூட்டத்திலே நாங்கள் ஒரு அங்கமாயிருக்க எங்களுக்கு நீர் கிருபை நல்கும். நீர் சித்த வைத்த ஆடுகளை ஆண்டவரே, நீர் உம்முடைய சொந்தமான ஆடுகளை அந்த ஆண்டவரே சிங்கத்தின் பிடியிலிருந்து நீர் மீட்டெடுத்து உம்முடைய தெளிவான வார்த்தையினுடைய நிலையிலே உமக்குள்ளே நீர் கொண்டு வந்தவர்களை சேர்க்க நாங்கள் இந்த இடத்துல மன்றாடுகிறோம். தேவன் தாமே உணர்வுள்ள இருதயத்தையும் தெளிவா அளிக்கிற ஆவியையும் நீர் உம்முடைய ஜனத்திற்கு நீர் அருளுவீராக. இந்த வேளையில் நம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்கும் நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் ஆயுளையும் சமாதானத்தை நீர் அளித்து உம்முடைய வருகையிலே காணப்பட நீர் உதவி செய்யும். கனமும் துதியும் மகிமையும் நாங்களும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் விலையேறப்பெற்ற நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.